செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டிக்கு பர்த்டேவாக ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் இந்த ஒன் ஷாட் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா, டீச் யூ எ லெசன். இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் கேட்ராமா எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. நானும் அதை நிறைய டைம் பார்த்தேன். ஸோ அதை நானுமே போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை பற்றி பேசும்போது போடணும்னு கேட்டதும் ஓகே அப்படின்னு நானும் போடலான்னு ரெடி பண்ணிட்டேன். பட் அதே மாதிரியே என்னால் கொடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் மாற்றி நமக்கு பிடிச்ச அளவுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகேவா? அப்புறம் அந்த ஸ்டோரி அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் கமெண்ட் பண்ணி வைப்பீங்க. நிறைய பேர் வந்து நான் முன்னாடி கொடுக்குற வாய்ஸை கேட்குறீங்களா என்னன்னு கூட தெரியல. பிகாஸ் நிறைய பேர் வந்து என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி, அக்கா இது இந்த ஃபீடா மூவி தானே அப்படின்னு அந்த பானுமதி மூவியை நான் எடுத்து போட்டப்போ நானே அதில் ரீக்ரியேஷன் போட்டிருக்கேன். அதை பார்க்காம வந்து கேட்குறாங்க. அதுன்னு இல்லை, ஆதி காலத்தில் போட்ட ஹிடன் லவ்லாம் வந்துட்டு இப்போ கேட்டுருக்கேன். நானே ஒரு ஜியா லூசியோட பெரிய ஃபேன். எனக்கு அவங்களோட ட்ராமாஸ் எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி தான் ஒரு டைம் வந்துட்டு ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, ஹிடன் லவ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது சுகர் வெர்ஷன் கொடுங்க, அதுலேயும் இதே மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நானும் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதை எதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி, அக்கா இது ஹிடன் லவ் தானே கமெண்ட் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். சில பேர் அப்புறம் வந்து அந்த நான் நாவல் தான் நிறைய எடுப்பேன், நானே அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படியே ஏடிச்சாங்க அப்படி அடிக்க மாட்டேன், நிறையா மாற்றுவேன், சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் கொடுப்பேன். அதையும் அப்படி தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்து வேறு சொல்லுவாங்களா. அதாவது அக்கா இது உங்களை மாதிரி போடுறாங்க அதெல்லாம் கூட ஓகே. பட் அந்த நக்கல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, கமெண்ட்லேயே தெரியும் நல்லா, நீங்கள் அதுலேருந்து சுட்டிருக்கீங்க, இதுலேருந்து பண்ணுறீங்க, இதை நான் உங்களுக்கா மூளை இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. ஒரே வார்த்தை தான், நான் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. எனக்கு மூளைலாம் இருக்குது, ஆனால் என் மூளையை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே என் மண்டைக்குள்ளே இன்னொருத்த உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியே பல நாளாக நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தான் தெரியும். டெய்லி ஒரு கதை யோசிக்கிற அளவுக்குலாம் என் மூளை கெப்பாசிட்டி கிடையாது. அதனால் நான் நாவல்ஸ் எடுப்பேன். ஓகே, அதை வந்து கைண்ட்லி ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்ககிட்ட சொல்கிறேன். ரூடாக பேசி இந்த மாதிரி தான் சாரி, கேட்குறது உங்கள் உரிமை, பதில் சொல்லணுங்கிறது என்னோட கடமை. அதான்டா சொன்னேன். சரி, ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேடா, இப்போ நம்ம இந்த டீச் யூ லெசனுக்குள்ளே போகலாம். இது வந்து என்ன ஸ்டோரிங்கிற மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஸ்டோரி லைன். ஆக்சுவலி இது என்னென்னா, கொரியாவில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நம்ம புள்ளிலாம் நடக்கும் தான், ஸ்கூல் காலேஜஸில் நடக்கிறது தான். அதுவும் வந்துட்டு இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஓவராக நடக்கும்போது அவங்க 18 வயசுக்கு கீழே உள்ள சின்ன பசங்கங்கிறனால அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓவராக இருக்கிற அராத்து பிள்ளைங்களெல்லாம் அடக்கிறதுக்காகவே கொரியாவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதை பற்றி தான். சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையன் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஸ்கூல் போகவே பிடிக்காது. சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் போக மாட்டோன்னு அழுறது வேறு, ஒரு ஏஜுக்கு மேலே ஸ்கூல் போகவே பிடிக்காம அந்த டெஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் இதுக்கு நான் சாவை பார்த்தெல்லாம் பயப்பில்லை, செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான்னா, அப்படி என்னடா அந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. ஸோ அப்படி ஒரு மைண்ட் வாய்ஸோடு தான் ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரதே பிடிக்காம இதுக்கு சாகிறதே மேலுங்கிற மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்தா, அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி அந்த முடிவு எடுத்துட்டான் போல், ஸ்கூலோட மேல் டாப் கார்னரில் எஜ்ஜில் நின்றுட்டுருக்கான் தற்கொலை பண்ணிக்க. அவனும் அப்படியே அங்கே மேலே நின்றுட்டுருக்க, இங்கே ஒருத்தன் இப்படி. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கும்? அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ ஒரு பையன் செத்தா பரவாயில்லன்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்டு வந்தால, அவன் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாப் ஸ்டிக்கோடு நின்றுட்டுருக்கான். ஆல்ரெடி உள்ளே ஒருத்தனை போட்டு மாங்கன்னு நோண்டி அவனை வந்துட்டு தலையில் மாப் ஸ்டிக்கெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தி வச்சுருக்கானுங்க. இந்த பையனும் மரண பயத்தில் நிற்க, ஏண்டா உதவாக்கற, நீயே ஒரு உதவாக்கற. அவன் பேர் கிம்முப்பா, இந்த உதவாக்கறன்னு சொல்கிறாங்களே அவன். ஸோ வந்துட்டு அந்த பையனை அப்படியே பார்த்து, நீ ஒரு உதவாக்கற, இப்போது புதுசாக ஒரு அடிமை சிக்கிருக்கு, நீ இவன் தான் உதவாக்கற, நீ என்ன பண்ணுற, உன் பதவியை, அதாவது அந்த உதவாக்கற பதவியை இவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, இந்த கிம் பையலோ அப்படியே பயந்துக்கிட்டே அவன்கிட்ட அந்த மாப் ஸ்டிக்கை கொடுக்க, ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு பையன் நிற்கிறானே, அவன் வேறு யாரும் இல்லை, தட் இப்போ டாப்பில் நின்று தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு சொன்னால அந்த பையன் தான். ஸோ அவனும் அப்படியே அவனை பார்க்குறான், அவன் கையில் கொடுத்துட்டு அப்படியே அந்த பையனை வந்து கிம்மு. ஸோ இப்போ இந்த பையனை பிடிச்சி, டேய் சொல்கிறா, நான் ஒரு உதவாக்கறேன்னு சொல்கிறா, சொல்லு, நான் வரும் உதவாக்கற அப்படின்னு சொல்லி, இன்னுமே இந்த ஸ்கூலை க்ளீன் பண்ணுறது கக்கூஸ் வரைக்கும் நீ தான் க்ளீன் பண்ணணும், சொல்கிறதெல்லாம் செய்யணும், அடிமை சிக்கிட்ட அப்படின்னு சொல்ல அந்த பையனும் வேறு வழி இல்லாமல் நான் ஒரு உதவாக்கறேன் அப்படிங்கிறான். ஸோ மொத்த கிளாஸும் அப்படியே சிரிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புள்ளி கேங் இருக்கானுங்கள்ல, அவனுங்களுக்கு வந்துட்டு வேறு வேலையே கிடையாது. இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து அவங்க வேலையெல்லாம் வாங்குறது, படிக்கவும் மாட்டானுங்க, எல்லாத்தையும் புள்ளி பண்ணுறத தவிர வேறு வேலையே கிடையாது. இப்படிலாம் பண்ணுறவனுங்க வேறு யாராக இருப்பானுங்க, பெரிய பிள்ளைங்களோட பையனாக தான் இருப்பானுங்க. ஸோ அதனால தான் திமிரில் ஆடிட்டுருக்கானுங்க. அவங்கள எதுவுமே யாரும் கேட்க முடியாதுல்ல. அப்படி அந்த புள்ளி கேங்கோட லீடர் வேறு யாரும் இல்லை, அந்த ஊரோட சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார், அவரோட பையன். அதான் திமிரில் ஆடுது அந்த மூதேவி.
மூதேவி. அந்த மூதேவியோட பேரோ லீ. ஸோ அவனும் இப்போ கிளாஸ் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கானா, மேம் பாட்டுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிறுக்கு பயவில் தான் கையில் இருக்க ஃபோனில் அதே பாடத்தை வேற ஒருத்தர் யூடியூப்பில் உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு இருக்கான். இங்கே மேடம்க்கும் செம்ம கிடப்பாக்குது. அடே அதே இதை தானே நானும் எடுத்துகிட்ருக்கேன், அதில் நீ கவனிக்காமல் என்னடா நீ ஃபோனில் வச்சு அதே லெசனை பார்த்துட்ருக்க, இங்கே நான் சொல்கிறத கவனிச்சாலே போதுமேங்கிற மாதிரி அவங்க கடுப்பானாலும் கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அந்த நாயோ, நீ டெம்ப்ரவரியாக அந்த டீச்சர் தானே, நீ சொல்கிறதுலாம் நான் ஏன் கேட்கணும், அப்புறம் நீங்களே டெம்ப்ரவரியாக இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே எப்பவும் போல் வேலை பார்க்கணும் அப்படின்டா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், உங்களை பர்மனெண்ட்டாக ஆக்க சொல்லி எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள மதிக்காமல் திமுறாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க அங்கே வந்துட்டு ஒரு படிக்கிற பையன் இருப்பான் அந்த கிளாஸில். அந்த பையனுக்கும் செம்ம கிடப்பாகுது. ஸோ கோபத்தில் வந்து லீ முகரக்கட்டையை பேத்து விட்டுறான். அவ்வளோதான். என்னதான் பெரிய கேங் லீடராக இருந்தாலும் அவன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பையங்கிறனால மட்டும் தான் கேங் லீடராக இருக்கான். மற்றபடி அது ஒரு வெத்து வேட்டு தான். புள்ளி பண்ணதான் லாய்க்கு, அதுவுமே ஸ்ட்ராங்காலாம் அடிக்க தெரியாது எதிர்த்து. ஸோ அது அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்க அந்த குரூப்பில் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ அந்த நாயோ இப்போ அவனை ஒரு உதை தான் இந்த அடித்த பையன் போய் இப்போ கீழே விழுக அவனை பிடிச்சி மொத்துன்னு நடா படிக்கிறவனா பெரிய இதா சோடாப்பட்டி மிஸ் இருந்தால் ஓவராக ஆக்ஷன் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலன்னு பொழக்கிறான். பாவமாக இருக்குது. மிஸ்ஸு தடுக்க போனாலும் அவங்களையும் 2 பேர் அட வாங்க மிஸ் இந்த பக்கம்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறானுங்க. இப்படி அநியாயம் பண்ணுறானுங்க. ஆனால் அவனுங்களை யாராலையும் எதுவும் கேட்க முடியல. இந்த கிம் இருக்கானே அவனும் டீச்சர்ஸ்கிட்டையாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நினச்சாலும் டீச்சர்ஸே அவனுங்களை பார்த்து பயப்படுறாங்க. பிகாஸ் அந்த ஸ்கூல்லேயே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு டீச்சரை கத்திரிக்கோளால் குத்தி கொலை பண்ணியிருப்பான். அது இப்போ இருக்கிற புள்ளி கேங்கில் கிடையாது. இருந்தாலும் இந்த தருதலை பயப்பிள்ளைங்களும் இதே மாதிரி எதையாச்சும் பண்ண சான்ஸ் இருக்குன்னு அவங்களே வந்துட்டு பயந்தெல்லாம் அந்த புள்ளி கேங்க எதுவும் கேட்க முடியாமல் ஒதுங்கியிருக்கா. இது இப்படி அவங்களாம் பேசிட்டு இருக்கிறத கூட கிம் கேட்குறான். அதனால அவனுக்கு இந்த ஹோப்பும் விட்டு போகுது. இவங்க கிட்ட சொன்னாலும் இவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணுற புள்ளியெல்லாம் அடக்கி போயிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் பாஸ்ட்டு. அதெல்லாம் தான் நினச்சி அப்படியே அந்த கிம் பையன் இப்போ ப்ரெசண்டில் அப்படியே மேலே ஒருத்தர் நிற்கிறான்ல அவனை கீழே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். பட் அந்த பையனும் அடுத்த நிமிஷம், ஏன்னா இப்போ வந்துட்டு உதவாக்கரன் இவனுக்கு தானே பட்டம் கொடுத்து இவனை தான் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, புள்ளி பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் தாங்கிக்க முடியல. யார்கிட்ட சொன்னாலும் யாரும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல. அதனால் செத்தலான்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ மேலேருந்து இவன் பார்க்கும் போதே இந்த கிம்மோட கண்ணு முன்னாடி அவன் அப்படியே மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். கிம்மோ வாய்ந்து கண்ணை மூடிட்டு நிற்க அப்படியே கீழே விழுந்தவனோட பிளட்டு கிம் காலடி வரைக்கும் வருது. ஸோ அவன் இறந்துட்டான்னானதோ அப்படியே வந்துட்டு அங்கே போலீஸ்லாம் வராங்க. ஸோ விசாரணைகள் நடக்குது. அது தற்கொலைங்கிற மாதிரி போகுது. பட் அதை பற்றி எதுவும் பெருசாக பேசிக்கல. இந்த கிம் பயலுக்கும் என்னென்னா கொஞ்சம் அவன் இறந்தது வருத்தத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷம் தான் படுறான். ஏன்னா வந்து அவன் மனநிலை அப்படி, ஏன்னா அவன் இவனுங்க கிட்ட மாட்டி சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு போயிருப்பான். அதனால் இனி இந்த மூதேவிங்க கிட்ட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவனுங்க கொஞ்சம் பயப்படுவானுங்க, ஒருத்தர் இறந்துட்டான்ல அதனால் கேஸ் ஆயிரும்ட்டு இனி யாரையும் இது மாதிரி பண்ண மாட்டானுங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு சார் குஷியாக ஸ்கூலுக்குள்ளே வந்தால் இவன் தான் பயவில்லைங்களோ அடா ஏற்கனவே இருந்த உதவாக்கரை செத்து போனனால மறுபடியும் அதே பதவி உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிம் பையில் பிடிச்சி மறுபடியும் நீ தான் இப்போ உதவாக்கற, இன்னொருத்தனை புதுசாக பிடிக்கிற வரைக்கும் நீ தான் அந்த பதவியில் இருக்கணும்னு என்னமோ பெரிய சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினர் பதவி கொடுக்குற மாதிரி அவன் அந்த கிம்மை பிடிச்சி திருப்பி மாப்பு குச்செல்லாம் எடுத்து அவன் தலையில் போட்டு அவனை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அதுலேயும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒருத்தன் சரக்கா வர தூக்கிட்டு வந்து டே இதை குடிச்சு பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணனா அவனு எனக்கு வேணாம் அப்படின்னு கதற அவன் வாயில் ட்ரிங்க்ஸை ஊற்றி விட அவனுக்கும் கேராக இருக்குது. அவனும் திணறிட்டு கிடக்கான். பட் கொஞ்சம் கூட இறக்கமோ கருணையே இல்லாமல் அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் அதை பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கிம்மோ அநியாயத்துக்கு அவனுங்க கிட்ட பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு வந்து அந்த கேர்லேயே கண்ணை திறந்து பார்த்தா இப்போது அந்த ஒரு பையன் மேலே நின்று கார்னர்லேருந்து கீழே விழுந்து செத்து போயிருப்பானே அந்த டாப் கார்னரில் இவன் நிற்கிறான். ஒரு நிமிஷம் அலறிடுறான் பையன். அப்படியே கீழே குதிச்சு இப்படி தான் கொஞ்சமாக அவனை போட்டு படுத்துறானுங்க. ஸோ ஒன் டே கிம் ஸ்கூலுக்குள்ளே வரும்போதே அப்படியே வந்துட்டு இந்த புள்ளியில் ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லலாம். அந்த நாதாரியோ நான் ஓங்கி ஒரு உதை தான் இந்த பையன் அப்படியே பின்னாடி போய் விழுக சாரிடா அப்படின்ட்டு வந்து அப்படியே அவனை தூக்கி விட்டு நாடா ஒரு உதைக்கே விழுந்துட்டேன். இப்போ நான் புதுசாக வேறு பாக்ஸிங் கிளாஸ் போகிறேன்னா அதான்டா என் பவரை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கு நீ பார்த்த, நீ எவ்வளோ ஸ்ட்ராங் நான் பார்க்க வேணா அட்ரா அப்படிங்கிறான். அவனும் அப்படியே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது கிம்முக்கு. பட் எதுவும் பண்ண முடியல. ஒரு அடி அடித்தா 10 அடி அடிப்பானே மூதேவி அவன் வாங்குறதுங்கிற மாதிரி வேணாங்கிற மாதிரி தான் கிம் நின்னாலும் விட மாட்டேங்கிறான். அட்ரான்னு சொல்லி கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை போட்டு அட்டின்னு மூஞ்சா குத்துறான். அந்த கிம்முக்கோ மூக்கெல்லாம் உடஞ்சி பிளட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கீழே விழுந்துறான். அப்பயும் விடாமல் அடிச்சு டே அடிடான்னு சொல்கிறல்ல அப்படின்னு அவனை பிடிச்சி நிப்பாட்டி சரிடா
நான் கண்ணை முடிக்கிறேன், நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரதேசியோ கண்ணை மூடிக்கிட்டு அடி அடின்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணேன். கிம்மோ அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்க. பொல்லீர்னு ஒரு அறை உழுகுது. அவன் செவனி காது ஜவ்வு கிளியிற அளவுக்கு இருக்க அந்த அடி. சும்மா அவன் விட்ட அடியில் இங்கே அவனுக்கு கெதி கலங்கி போச்சு. ஒரு 5 என்ன சொல்கிறது சென்டிமீட்டர் தள்ளி போய் விழுந்து, ஆத்தி ஏய் நீயோட அடிச்சா அப்படின்னு பார்க்க, நானும் இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. சும்மா நம்ம ஜங்குக்கோ அப்படியே வந்து கெத்தா மாசா செம்மையாக நிற்கிறான். ஆக்சுவலி இந்த சீரியஸ்லேயே எனக்கு அந்த ஹீரோவோட என்ட்ரி செம்மையாக இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்பாடா இப்போ தாண்டா என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி, இன்னும் போடு இன்னும் 4 போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சும்மா செம்ம மாசா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ என்ட்ரி. அவன் தான் அவனை அடிச்சிருப்பான். வாங்கின அடியில் பயவிலைக்கு இன்னும் குருன்னு இருக்குது. ஸோ அவனும் எழுந்து நீ ஆடின்னு வர. சும்மா நம்மாலோ செவட்ட மேனிக்கு பிரின்னு பிரிக்கிறான். இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே இப்படி தான், சும்மா பிரின்னு பிரித்து விட்ருப்பாங்க. எத்தனை பேர் புள்ளி அனுபவிச்சிருக்கீங்க கமெண்டில் சொல்லிடுங்க. பிகாஸ் நானும் அனுபவிச்சிருக்கேன். நல்லா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து செம்மையாக போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. செம்ம இரிட்டேட் ஆகும். அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல்னால் ஏன்னா ஒன் டைம்லாம் வந்து பாத்ரூம்குள்ளே வச்சு சாத்தி விட்டுட்டாங்க கதவெல்லாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த பாய்ஸோட யூரினை எடுத்து அப்படியே பாத்ரூம்குள்ளே ஊற்றிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப புள்ளி அனுபவிச்சிருக்கேன். பட் அப்போல்லாம் எனக்கு சொல்ல பயமாக இருக்குமா, பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும் நம்மளை அடிப்பாங்களோன்னு நான் சொன்னதே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் அப்போ சொல்லாமல் இப்போ நான் மைண்டை வந்து ஓப்பனாக எங்கள் அப்பா கிட்டலாம் பெருசானதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அனுபவிச்சேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா உண்மையிலே சத்தம் போட்டார். எதுக்கு நீ அப்போவே சொல்லியிருந்தா அவங்க யாருன்னு பார்த்து தோலை உரிச்சிருக்க மாட்டா அப்படின்னு. உண்மையிலே எங்கள் அப்பாட்ட அப்போ நான் இப்போ எனக்கு விவரம் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நிஜமாவே எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தால் அந்த ஸ்கூலே உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பார். பட் அப்போ தோணலை, பயம். இப்போ என் பசங்களுக்கே நான் அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். தைரியமாக இருங்க, எவன் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் இருக்கேன், மம்மி இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுத்தா வளர்க்குறேன். எல்லாரும் மம்மி வந்துட்டு அந்த மாதிரி தான் பசங்களை ஃபஸ்ட்டு நம்பணும், அதுதான் முக்கியம். நம்ம இந்த கதைக்குள்ளே வருவோம். நம்ம ஜேகேவோ சும்மா அவன் வாயே பேச முடியாத அளவுக்கு பொலான்னு பொழக்கிறான். அவனும் விடாமல் அப்பயும் கூட ஜங்குக்கை எகிரி உதைக்க வர ஜேகே விட்டால் ஒரு உதையில அப்படியே சும்மா சர்ன்னு 1/2 கிலோமீட்டருக்கு தள்ளி போய் விழுறான். ஆனால் இவ்வளோ நேரம் ஒருத்தனை போட்டு அவன் படுத்த போதெல்லாம் எந்த நாதாரியும் ஊன்னு ஒரு சவுண்டு கூட விடலை. பட் இப்போ அவன் அடி வாங்கும்போது மட்டும் ஐயோ யாரா இவர் இந்த அடி அடிக்கிறாரு, இந்த பொழக்கிறாருன்னு ஊன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நம்மளால கண்டுக்கவே இல்லை. சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த தருதலை குரூப்புக்கெல்லாம் ஒரு ஹீரோ இருப்பான், சாரி கேங் லீடர் இருக்கும்ல ஒரு முதி, அது வந்து இப்போ என்ட்ரி, அதான் அந்த லீ. ஸோ அவனும் யாரா நீ என்னடா அடிக்கிறங்கிற மாதிரி வந்து நிற்கிறான். ஜங்குக்கோ அவனை அசால்ட்டாக யாரா நீ அடிக்கிற மாதிரி பார்க்க, யோ யார் நீ வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டியா, என்ன சீன் போடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓவராக பேச ஜங்குக்கோ அவனே பார்த்துட்டு இருக்க. இப்போ அந்த அல்லக்கை இருப்பான்ல அவனை பிடிச்சி இப்போ அடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த லீப்பையை நிறுத்த நம்மளால் அதுக்கெல்லாம் அசர்றவனா. இப்போ அந்த அல்லக்கையை நல்லா பிடிச்சி நானாக கொடுக்குறதே அதிகமாக இருக்கும், இதில் நீங்கள் வேற கேட்டு வாங்குறீங்க, சரி அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு கையில் அவனை பிடிச்சிட்டு இன்னொரு கையை மேலே ஓங்கி பொலிர்னு சும்மா திரும்ப சாத்த எல்லோரும் வீடியோ எடுங்க எவிடன்ஸ் ஆகும் அப்படி இப்படின்னு இந்த லீ பையன் சொல்ல இங்கே அல்லக்கையோ அலறிக்கிட்டு கிடக்கான். ஸோ மொத்தம் கூடி நிற்கிற எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அதுக்கெல்லாம் அசர்றால அவரும் எடு நல்லா எடுங்க. இப்போது ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஷார்ட்லாம் அதில் அப்படியே வந்துட்டு எடிட் பண்ணி போடுங்க சும்மா மாசா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாசா இவனுங்களை பொழந்து கட்ட இவங்களும் நல்லா மாசாவே உடனே அதை வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் அப்படியே பரவ அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் இப்போ அங்கே அசம்பிள் ஆகிடுறாங்க. இல்லை எனக்கு புரியல, இந்த ஒரு பையனை போட்டு கும்புறும் போது இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க தெரியல. இவனை அடித்ததை மட்டும் வந்துட்டானுங்க. அதுலேயும் அவனுங்களும் வந்ததுமே யார் நீ அது எப்படி நீ அத்துமீறி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கலாம் அப்படி இப்படின்னு யார் என்னன்னு கேட்க இப்போ ஜங்குக்கோ அப்படியே கூலாக திரும்பி நானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஐடியா எடுத்து காட்டுறான். அது இந்த நாட்டோட கல்வி அமைச்சரால் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்னை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் வேலை என்னென்னா இந்த பையனுங்களாம் அவனுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வேலையை தான் பார்க்குறாங்க. அதாவது படிக்கிறத மட்டும் பண்ணுறானுங்களா இல்லை தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறானுங்களா, தருதலை வேலைங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஆனால் பரவாயில்ல வந்ததுமே எனக்கு வேலை வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ வந்துட்டு இன்னும் சீரியஸாக பேசாமல் காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ டீச்சர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிளாஸுக்கு போங்கன்னு அனுப்பிட்டு இப்போ ஜங்குக்கோ கூட்டிகிட்டு வந்து சார் அதுண்ணா எங்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு டீம் எப்போ ஃபார்ம் ஆச்சு, எங்களுக்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராக வேணா இருங்க அதுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே ஜங்குக்கோ திரும்பி அவங்கெல்லாம் மறைச்சிட்டு இவ்வளோ நாளாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இப்படி ஒரு டீமே ஃபார்ம் பண்ண தேவையில்லையே, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதுக்கு சாட்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூல்லேயே ஒரு பையன் இறந்து போயிருக்கான், அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, அவங்க ஒழுக்கமாக படிக்கணும்னா இது தேவை தான், அதுக்கு தான் எங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதுக்குன்னு நீங்கள் கை வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டீமோட முதல் ரூலே பசங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்கள அடிக்கலாம். ஸோ
என்ன கேள்வி கேட்க முடியாது உங்களால். நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன், அவங்கள சரி பண்ணுறதுக்கு எது வேணாலும் செய்வேன். அதனால் நான் இங்கே தான் டீச்சராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவனோ அடுத்ததே வந்துட்டு வர்றது கிளாஸ் டீச்சராக யாருக்குன்னா அந்த புலி கேங் இருக்கானுங்களா அவனுங்க கிளாஸுக்கு தான். ஸோ அவனை பார்த்தோன்னே இந்த லீ பாயிலுக்கு மூஞ்சி கோணையாக போது அவனுக்கு செம்ம கடுப்பாக்குது. இருந்தாலும் ஜங்குக்கு அதெல்லாம் கிடைக்கல. அப்படியே உள்ளே வந்துட்டு ஹாய், நான் வந்து ஜங்குக், நான் தான் இனிமேல் உங்களோட புது கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு சரி ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு. அதில் ஒரு பையனோட நேம், அந்த பையன் ப்ரெசன்ட் சொல்ல, பிகாஸ் அங்கே ஆளே இல்லை, ஏன்னா அந்த இறந்து போனால அந்த பையனோட நேம் தான் அது. ஸோ அவரும் அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டு இப்போ எழுந்து உங்கள் கிளாஸில் படிக்கிறவன், உங்கள் கூட படிக்கிற ஒரு பையன் இறந்து போயிருக்கான், அவனை பற்றி ஏன் யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, அவனுக்கு என்ன ஆச்சு, எதனால் பண்ணிக்கிட்டான், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் காமாக தான் கேட்குறாரு. ஆனால் இந்த லீயோட அல்லக்கை தருதலைங்க குரூப் இருக்குல்ல, அதில் ஒரு தருதலையோ அப்படியே ஈன்னு இழிச்சிக்கிட்டு அவன் செத்து போயிட்டான், என்னமோ ஃபாரினுக்கு போன மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுது அந்த நாய். சார் அவன் ஒரு தண்ட கர்மாந்திரம் சார், அவனுக்கு மேக்ஸே வராது, அதனால தான் சார் அவன் செத்து போயிட்டான், அவன்லாம் தகுதியே இல்லாதவன் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு, அது ஒரு வேஸ்ட்டு ஃபெல்லோ சார், படிக்கவே தகுதி இல்லாதவன், அதனால் அவன் சாகிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே என்னமோ காமெடி சொன்ன மாதிரி கெக்க பெக்கன்னு சிரிக்கிறான். ஜங்குக்கோ செம்ம கடுப்பாகுது. அப்படியே திரும்பி அவனோட லிப்ஸை அப்படியே கீழ் லிப்ஸ் அதுவும் அப்படியே லப்பர் மாதிரி பிடிச்சிருக்க சார் அப்படின்னு அவன் கத்த அப்படியே இழுத்து இன்னொரு தடவை என் முன்னாடி யாரோட சாவை பற்றி இழிவாக பேசி சிரிச்ச வாய் இருக்காது பேசுறதுக்கு அப்படின்னு வார்ன் பண்ணி விடுறான். அடுத்ததாக அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் யார் தருதல் குரூப் லீடர்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஜங்குக்கோ வந்துட்டு சரி இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, புஷ்அப் எடுக்கிற மாதிரி அந்த பொசிஷன் போங்க அப்படின்னு சொல்ல மற்றவங்கலாம் இறங்க. ஆனால் இங்கே தருதலை நான் இருக்கேன், அது எப்படி இறங்குவோம், அதுதான் லீடர் ஆச்சு, திமிரு பிடிச்சது. ஸோ இறங்காமல் அப்படியே கெத்த உட்காந்து நான் ஏன்டா இறங்கணும். அதுலேயே வந்து ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதுதான் அந்த லீடரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறீங்க எல்லாரும் காமெடி பண்ணிவிட்டு ஏறி மேலே உட்காருங்க, அவர் சொல்கிறத கேட்காதீங்க, நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லா பக்கிங்களும் அவன் சொன்னதும் உடனே டக்குனு ஏறி உட்காருதுங்க. இங்கே ஜங்குக்கும் செம்ம கடுப்பாக்குது. ஸோ அப்படியே ஜங்குக் அவன் பக்கத்தில் வர என்ன சார் நீங்கள் சொன்னால் செஞ்சுருவாங்களா, இந்த ஸ்கூலு என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் சொல்கிறத கேட்கணும், எவனும் செய்ய மாட்டான் அப்படி இப்படின்னு ஓவராக அது பேச ஜங்குக் வந்த வேகத்துக்கு அப்படியே பிடிச்ச அவன் தலையை அந்த டெஸ்கோட ஒரு அழுத்து தான். ஏண்டா டே தருதலை, இங்கே நான் டீச்சரா நீ டீச்சரா, என்னமோ நீ ரூல்ஸ் போடுறா, அதான் எவன்டா கேட்பான், நான் சொல்கிறத தான் கேட்கணும், இதுக்கு மேலே ஏதாவது நீ பேசின அவ்வளோதான் பார்த்துக்கோ, உன் அல்ல கையை எப்படி பிரித்து மேஞ்ச அதே மாதிரி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எவனா கேட்கல அவ்வளோதான், எல்லாரும் அதே பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு கத்தவும் மறுபடியும் எல்லோரும் பயந்து அப்படியே வந்து அந்த பொசிஷனுக்கு வராங்க. ஸோ அந்த லீபை தலையிலேருந்து அப்படியே கையை எடுக்கவும் அவனுமே பயந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அவமானப்படக்கூடாதுன்ட்டு அவனும் அதே பொசிஷனுக்கு வந்துடுறான். ஸோ கட் பண்ண நெக்ஸ்ட் சீன் வந்துட்டு அப்படியே எல்லோரும் வந்து லஞ்ச் பிரேக்கு. ஸோ வந்துட்டு கேண்டீன் வரான், அங்கே வந்துட்டு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக் தான். ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கா, இவனுங்கெல்லாம் லைனில் நின்று எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ளி கேங் மட்டும் அப்படியே எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு முன்னாடி வந்து பிளேட்டோடு நிற்க அப்படியே ஜங்குக் பார்க்குறான். ஏண்டா டே வெக்கமே இல்லை, சாப்பாட்டுக்கு அவ்வளோ அவசரம்னா முன்னாடியே வரணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு வரீங்க, வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டி விட அந்த லீபாயிலுக்கும் செம்மையாக சுருன்னு கோவம் வரவும் டக்குன்னு அந்த இருக்க சாப்பாடை கையை வச்சு அப்படியே எடுத்து பிளேட்டில் போட்டு அப்படியே ஜங்குக்கு மறைச்சிக்கிட்டு தனாவட்டா அப்படியே அந்த பிளேட்டை கொண்டு வந்து அதை வந்து அப்படியே டஸ்ட்பின்லேயும் கொட்டுறான். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கும் செம்ம கடுப்பாகுது. உடனே ஒரு உத தான் அவன் கீழே விழுந்து அந்த டஸ்ட்பினை அவன் மேலே அப்படியே கமுந்துடுது. ஃபுட்டெல்லாம் மேலே கொட்ட சாரிப்பா நான் கவனிக்கலை, சொச்சோ ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, உன் மேலேயே கொட்டிச்சா, இதை வேறு துடைக்கணும்ல அப்படின்ட்டு இப்போ ஒரு மாப் ஸ்டிக் இருக்கும்ல அதை கொண்டு வந்து வச்சு அவன் தலையிலேருந்து முழுசாக மூஞ்செல்லாம் பிடிச்சி தொடச்சி விடுறான். அந்த மாப்பை தூக்கி அவன் தலையிலையும் போட்டுவிட்டு அட இப்போ தான் ஜோக்கர் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் அடித்து அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலி இதெல்லாம் ஏன் ஜங்குக் பண்ணுறாங்கிறது என்னென்னா, இதை இறந்து போயிருப்பான் தெரியுமா அந்த பையன், அந்த பையனை இவனுங்க இப்படி தான் டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதை தான் இவனுங்களுக்கு திருப்பி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு தான் ஒரு வேர்ட் சொல்லுவாங்கள்ல, டேஸ்ட் யுவர் ஓன் மெடிஷன். எஸ், ஸோ அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதை தான் திருப்பி ரிவெஞ்ச் அவனுக்கே அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. தன்வினை தன்னை சொல்லணும்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அப்படியே வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு எல்லோரும் போகும்போது இந்த கிளாஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணுறது தான். பட் நம்ம தருதலையோ என்றைக்கு பண்ணியிருக்கு. ஸோ அது வந்துட்டு அப்படியே செம்ம கார்டில் வெளியில் வந்து பண்ணவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அவனை இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, குழுன்னு இருக்குமே, எல்லாத்துக்கும் கொஞ்சம் நாள் தான், அவன் போகிற வரைக்கும் தான், அவன் போனோன்னு இருக்குது, உன்னை போட்டு பொழக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ நடந்தும் திருந்தாமல் அது திட்டிக்கிட்டு போகுது தருதலை நாய். ஸோ கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கார். வேறு யாரும் இல்லை, தருதலையை பெற்று விட்டு பெரிய தகப்பன் தருதலையை பார்க்க தான். ஸோ வந்தவரும் அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அவராக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் சார் உங்கள் பையன் சரியில்லை, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட்லாம் வைக்கிறாரு. பட் இதெல்லாம் வந்து அந்த அரசியல்வாதியும் சிரிச்சுக்கிட்டே கேட்குறானே தவிர மனசுக்குள்ளெல்லாம்
உனக்கு இருக்குடா, நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் அந்த ஆள் பொறுமிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக சின்ன தருதலை உள்ள என்ட்ரி. ஸோ பெரிய தருதலையும் அப்படியே பார்க்க அடுத்த நிமிஷம் நம்ம ஜங்குக்கோ தோ பையன் வந்துட்டான்ல, இவன் க்ளீன் பண்ணாமல் வந்துட்டான், ஸோ அதனால் நான் கூட்டிகிட்டு போய் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், இவன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வருவான் அப்படின்னு சொல்லி அப்படியே தகப்பன் தருதலை முன்னாடியே காதை பிடிச்சி திருகி சின்ன தருதலையை இழுத்துட்டு போக பெரிய தருதலையும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. ஸோ கூட்டிகிட்டு வந்தவரும் டாய்லெட்டை போடா போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு விட அவனும் செம்ம காண்டில் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கோ சரிடா நீ க்ளீன் பண்ணி முடியும் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பாட்டுக்க போக இந்த சின்ன தருதலைக்கோ செம்ம கடுப்பாக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு ஏண்டா உன்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டாய்லெட் ஷீட் இருக்குல்ல அதுலேயே தான் மண்டை எட்டாமால்னு முட்டிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம ஜங்குக்கோ அப்படியே வந்துட்டு அவரோட அந்த பாய்சனட் ஆப்பிள் இருக்குல்ல, ஸோ சும்மா சொன்ன ஆப்பிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ பெரிய தருதலையும் அப்படியே உள்ளே வருது கோமா வந்ததும் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் பையன் மேலே எப்படி நீங்கள் கை வைக்கலாம், இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கா. நம்மளும் அதெல்லாம் அலட்டிக்கவே இல்லை. எது நான் ஏன்டா உன் பிள்ளைய அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க நீ தான் அடிச்சிருக்க பின்னா அவனே அவன் தலையை முட்டிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் எவ்வளோ பெரிய காயம் தெரியுமா, ஏன் அவன் பிள்ளை செஞ்சாலும் செஞ்சுருப்பான், ஒருத்தனை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டியிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான், அப்போ தான் தலையை தானே முட்டிக்கிட்டு கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அசால்ட்டாக பேச இங்கே அந்த ஆளுக்கோ செம்ம கடுப்பாகுது. நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதிட்ட உனக்கு இருக்குது அப்படின்னு அடப்பாடா வெங்கலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அந்த ஆள் கத்துறதெல்லாம் கத்திட்டு கிளம்ப இங்கே நம்மளால் அசால்ட்டாக அப்படியே வந்து ஆப்பில் தான் இன்னும் குறிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சின்ன தரத்தில் பைத்தியம் இருக்குல்ல அது என்ன பண்ணுதுன்னா இப்போ அதோட புள்ளிகங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த நல்ல கையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம கிம்பையில் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. பாவம் அது யார் பத்து பிள்ளையோ இவங்க கிட்ட அடி வாங்கி செத்துட்டு இருக்கு. ஸோ போட்டு குமுறி நீ தான்டா கம்ப்ளைண்ட் பண்ணுது, உன்னால தான் அந்த ஆளுங்க வந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறான், உன்னை விட மாட்டோன்னு போட்டு சாத்துன்னு சாத்துறானுங்க. ஸோ அவனால் முடியல, எவ்வளோதான் அடிபட்டு அசிங்கப்படுவான், அவனுக்கும் அப்படியே வெறுத்து போச்சு, இதுக்கு மேலே இந்த உயிர் கேவலப்பட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு பையன் செத்து போகிற நினச்சாலும் அதே இடத்துல போய் இப்போ நிற்கிறான். அவனுக்கும் வந்துட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் செத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் ஜங்குக்கு அங்கே வந்துட்டார். ஸோ அவரும் வந்துட்டு அவனை அப்படியே கீழே தள்ளின மாதிரி பிடிச்சி அப்படியே என்ன சொல்கிறது அந்த தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அவனுக்கு அப்படி பார்த்ததும் இல்லை அவ்வளோ ஹைட்லேருந்து அப்படி தொங்குனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலறிட்டு இருக்கேன். ஏண்டா இவ்வளோ பயம் இருக்கிற நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கேட்க யோ பிடிச்சிக்கலையா பயமாக இருக்குது அப்படிங்க. ஏதோ யோவா ஐயோ சார் சாரி சார் இப்போ என்ன விடவா பிடிக்கவா சார் இல்லைங்க சார் அப்படின்னு கத்தவும் டக்குன்னு பிடிச்சி இந்த பக்கம் இருக்கிறாரு. கட் பண்ணா 2 பேரும் இப்போ அப்படியே கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க. சொல்கிறா எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. என்ன சார் பண்ண சொல்கிறீங்க, இவனுங்க கிட்ட தினம் சாகிறதுக்கு அதான் ஒரே அடியா சாகிற அளவுக்கு துணிவு இருக்கிறவனுக்கு ஏன்டா வாழ முடியாதா, எப்படி சார் ஏன் அவனுங்களை அவனால் எதிர்க்க முடியாதா, எதிர்த்து அடிக்க சொல்லிட்டீங்களா, அடிக்கலாம் அவனா என்ன இவனுங்க கொலையை பண்ணிடுவானுங்க சார், இவனுங்க கையில் சாகிறதுக்கு நான் செத்துடலாம் சார் அதான் அப்படின்னு அவனும் அப்படியே அழுகாத குறைய சொல்ல ஏண்டா ஏற்கனவே ஒருத்தன் செத்து போயிட்டான், நீ இப்போ ஆரம்பிக்காத, இங்கே பாரு வாழணும்னு நினைக்கிறல்ல இதுக்கப்புறமும் நீ அடி வாங்கிட்டு எதுக்கு நீ திருப்பி அடிக்க நினைக்கிற, அடிக்கலாம் முடியலாட்டி ஓடு எதே அப்படின்னு பார்க்க ஓட முடியும்ல அடிக்கிறான் அப்போ ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு கூட ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ கிரவுண்டில் வந்துட்டு அவனோட சேர்ந்து அவரும் ஓடிட்டு அப்படியே கட் பண்ணால் இப்போ 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்துட்டு முட்டை அந்த மாதிரி ப்ரோட்டீனாக நிறையா நல்லா சாப்பிடு, உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவனுங்கிட்டேருந்து உன்னால் ஓட முடியும். பாருடா சண்டை போடுறதுக்காக தற்காப்பு கற்றுக்கிறது இல்லை, நம்ம அடுத்தவன் நம்மளை அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் தற்காப்பு கலையை கற்றுக்கலாம் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டு அவனுக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம் ஏன்டா நீ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். பிகாஸ் அவன் என்ன யோசிக்கிறான்னா அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே வந்து அவனை படிக்க வைக்கவே கஷ்டப்பட்டு தான் 2 பேரும் வேலைன்னு ஓடிட்டுருக்கான், இதில் இதையும் வேறு சொல்லணுமா அப்படின்னு தான் அவனுக்கு. ஸோ அதனால தான் அதை யோசிச்சுட்டு அப்படி இருக்கா அவனோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிறாரு ஜங்குக். ஸோ வந்துட்டு அதுக்கு மேலே அவனை நொங்க எடுக்காமல் கொஞ்சமாக வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பூஸ்டப் ஆகிற மாதிரி மட்டும் நல்லது உள்ளதெல்லாம் சொல்லி அவனை வந்துட்டு கொஞ்சம் தேத்தி விட்டுட்டு சரிடா இதுக்கப்புறம் இந்த சாகணுங்கிற கேவலமான முடிவை மட்டும் எடுத்துடாது, எவ்வளோ ஒரு பிரச்சனைக்கும் சாவு ஒரு முடிவே கிடையாது. ஆக்சுவலி இதை தான் நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் வாழ்க்கையை விட பெரிய பிரச்சனை என்ன இருந்துற போகுது. ஸோ எவ்வளோ முடியுதோ ஓடிக்கிட்டே இருப்போம், எவ்வளோ அடிப்பாங்க ஒரு நாள் திரும்பி நின்னோம்னா பயப்படுறவங்களும் பயப்படுவாங்க. ஸோ எந்த விஷயத்துக்கும் பயந்து மட்டும் தற்கொலைன்னு ஒரு இதை கையில் எடுத்துடாதீங்க. தயவு செய்து உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், முடியாமலாம் கிடையாது. ஓகே கதைக்குள்ளே போகலாம். அப்படியே வந்துட்டு இப்போ கட் பண்ண அந்த பெரிய தரத்தில் இருக்குல்ல அது வந்துட்டு ஒருத்தரை மீட் பண்ணுவது வேறு யாரும் இல்லை கல்வி அமைச்சர் தான். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கற்றுது வேறு என்ன நீங்கள் எதுக்கு இந்த டீம் அனுப்பிட்டீங்க, இது வந்து சரியில்லை, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து அனுப்புறதுனால இப்போ என் பையனுக்கு தான் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு தான் பையன் கஷ்டப்படுறாராம். அதனால் ஏண்டா பரதேசி உன் பையன் இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தலாம், அதெல்லாம் அந்த பைத்தியக்கார உதவிக்கு தெரிஞ்சும் இதுதான் தருதலை ஆச்சு, அப்புறம் அது எப்படி யோசிக்கும். ஸோ வந்துட்டு அவர்கிட்ட இந்த குரூப்பை வந்து உடனே வந்துட்டு நீக்க சொல்லி வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரிலாம். பட் அந்த கல்வி அமைச்சரும் வந்துட்டு இவனை போடா லாவண்யா கோபால்ங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவர் எதையுமே அவன் சொல்கிறத காதில் வாங்கிக்கல, இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லதுக்காக தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவன் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க,
ஒருத்தன் டீச்சரே கொண்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா பசங்களுக்கு இது மாதிரி தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் இதெல்லாம் இது பண்ண மாட்டேன், நீ போடா டேஷு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட, இந்த பெரிய தேர்தலுக்கும் சரியான காண்டு, எப்படி வந்துட்டு இந்த டீமை நான் வந்து தூக்குறேன் பாருங்கள், உங்களையும் வந்து பதவி விலக வைக்கிறேங்கிற மாதிரிலாம் அவர்கிட்டே சவால் விட்டுட்டு போகுது. அவர் வேறு யாரும் இல்லை, அந்த கல்வி அமைச்சருக்கு ஒரு பேர் வச்சிடுமா, சரி அவர் பேர் சாய். ஸோ சாயை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இங்கே புத்தக திருவிழா, அது வேறு யாரும் இல்லை, அந்த தருதலை பெரிய தேர்தல் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஏதோ புக் வெளியீடு நடத்திட்டு இருக்கு. அவங்க வந்து நிறையா வந்துட்டு நிறைய பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்னு நிறைய பேருக்கு மிஞ்சிருக்கிற இடத்துல இது அப்படியே ஹீன்னு பல்ல காமிச்சு நிற்கும் போது எல்லாரோட ஃபோனுக்கும் அட்டன் டயத்தில் ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணால் வேறு என்னவா இருக்கும், நம்ம பெரிய தேர்தலில் பண்ண அத்தனை அட்டூழிகளும் அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க வித்து சாட்சிங்களுடன் எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்குது. அந்த நாய் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி அப்படியே பொண்ணுங்களோட இருக்கும் போல இருக்குது. ஸோ குஜ்லி மஸ்தாக இருந்திருக்காப்புல, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே இங்கே எல்லாத்தையும் வந்துட்டு அமுச்சு விட எல்லாரும் பார்த்துட்டு காரி துப்பாத குறையா இவனுக்கு புக்கு ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அந்த அவன் பேர் பெரிய தேர்தலையால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ எல்லாரையும் பார்த்தா இது இல்லை நான் இல்லைங்க, யோ நீ தாயா இங்கே தான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சதுக்கப்புறம் நான் இல்லை நீ இல்லை டீயாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவன் மேலே கோப்பட அவனும் பதறி அடித்து அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஓடுறான். அங்கே வந்துட்டு நம்ம சாய் சும்மா ஜங்குன்னு உட்காந்துட்ருக்காங்க. அவரை பார்த்ததுமே இங்கே வந்துட்டு இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ வந்துட்டு அப்படியே டயலாக லூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் உங்கள் வேலை தானே என் பையன் மேலே ஏதோ உள்ள பாஸ்டில் உங்களை கொஞ்சம் மிரட்டிட்டேன், அதுக்கு இப்படி பண்ணுவீங்களா, என்னை இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான் ஆக்ரோஷமாக. அப்போ வந்துட்டு நம்ம சாயம் வந்துட்டு அப்படியே காமா இதெல்லாம் உன் பையனுக்காக பண்ண நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நம்ம ஒரே கட்சி இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கா. வாய முறா, 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் இதை பிளான் பண்ணது தான்டா, அதனால தான் இந்த டீமையே ஃபார்ம் பண்ணேன். என்ன நினச்சிட்ருக்க, ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க நல்லா படித்து முன்னேறி அவங்க லைஃப்பை வந்துட்டு இது பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த வயசுல இந்த மாதிரி தருதலை வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் அராத்து பிள்ளைங்களாம் வளர்ந்தா எப்படி அவங்களாம் முன்னேறுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கல்வி கூடத்தை வந்துட்டு குப்பை கூடமாக மாற்றக்கூடாது, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இது பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இப்படி ஒரு டீமே ஃபார்ம் பண்ணேன். இது நடக்கும், நம்ம இந்த மாதிரி இருக்கிற பசங்களை கரெக்ட் பண்ணணும். ஆனால் நீயும் உன் பையனை மாதிரி தருதலைகளும் இருந்தால் அது எப்படா சரியாகும், அதனால தான் இப்படிலாம் பண்ணங்கிற மாதிரி அவர் சொல்ல, இவனுக்கும் அவ்வளோதான் தன்னோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆகிப்போச்சு. அதனால் அழுகிய ஆரம்பிச்சிடுறான். பிகாஸ் வந்துட்டு இவர் 2 வருஷமாக இதை பிளான் பண்ணியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அடிவாரத்துலேருந்து தூண்டியிருப்பார். ஆக்சுவலி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தருதலையால் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அப்போ அவனை நோண்டுனா அவன் வந்து கண்டிப்பாக பெரிய தருதலை கூட்டிகிட்டு வருவான்னு தெரிஞ்சு அவனை பற்றியும் தெரிஞ்சு வச்சு தான் நேரம் பார்த்து கரெக்டாக போட்டு விட்டுருக்காரு. ஸோ அதுவுமே வந்துட்டு காட்டுத்தீ மாதிரி பரவி நியூஸில் கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்படி தகாத முறையில் பொண்ணுங்களோட இருந்திருக்காருங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பையன் வந்துட்டு புள்ளி கேங்காக இருந்து அவனால் வந்துட்டு ஒரு பையன் இறந்தே போயிருக்கான், உயிர் போயிருக்குங்கிற மாதிரி நியூஸ் போய் இவங்க வாழ்க்கையே பாஸ்தமனமாச்சு. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்துட்டு வேறு வந்து ஜோயை தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ அவனும் வந்துட்டு பிரச்சனை இப்போ கைமீறி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா அப்புறம் உங்ககிட்ட தான் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்குள்ளே இறங்கும் போதே இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் இறங்கியிருக்கேன். எவன் எங்கேருந்து எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த டீம் ஃபார்ம் பண்ணும் போதே இது ஒரு யுத்தக்கலை மாதிரி. ஸோ மிலிட்ரியில் நம்ம எப்படி நெஞ்சு நிமித்தி நம்ம போரில் துப்பாக்கி சுடும்போது நம்ம குண்டை நெஞ்சில் வாங்கிக்கிறோம், அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ சிரிச்சுட்டே, ஆமாம் சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு அவர் பார்க்க, நீங்கள் சண்டையில் எதுவும் கன்னை வந்துட்டு நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நெஞ்சில் எதுவும் துப்பாக்கி கொண்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, அட யாரா நீ சும்மா ஒரு பஞ்சுக்கு சொன்னால் நீ பாட்டுக்கு கன் எடுத்து போட்டு போயிடாத ராசா அப்படிங்கிற மாதிரி கல்வி அமைச்சர் பயப்பட ஜங்குக்கோ சிரிச்சுட்டு இங்கேருந்து வெளியாகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா கிளாஸ் ரூமே தலைகீழ இருக்குது. என்னென்னா அந்த தரதில் இருக்குல்ல அதான் அதோட அல்லக்கை நொல்லக்கை இருக்கானுங்களோ அவனுங்களே போட்டு கலாய்ச்சிட்டு கிடக்கானுங்க. அவன் இடத்துக்கு மாப்பு ஸ்டிக்கெல்லாம் கொடுத்து நீ தான் இனிமேல் இந்த கிளாஸோட உதவாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பனுக்கு வேலை போயிடுச்சு. அவனே ஒரு தண்டம், அவனோட மாமன் இவன் ஒரு முண்டம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்களும் வந்துட்டு அவனை வச்சு செய்கிறானுங்க. ஸோ அவனை போட்டு இவனுங்க புள்ளி பண்ணால் அவனே நொந்து போயிருக்கான். இவனுங்க இன்னும் போட்டு கடுப்பேற்றிட்டுக்கா. இதெல்லாம் கிம்மும் பார்க்குறான். ஸோ கிம் வந்துட்டு இப்போ வெளியில் வந்து அந்த ஒரு பையன் இறந்துருப்பாங்க கீழே உள்ளது அந்த இடத்துல நீல் டவுன் பண்ணி கதறி அழறான். ஜங்குக்கு பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அவரும் அதே மாதிரி நீல் டவுன் பண்ணி என்னாச்சுடா ஏன்டா அழுகுறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் நான் இவனை காப்பாற்றிருக்கணும், தப்பு பண்ணிவிட்டேன், சாரிடா மச்சான் மன்னிச்சிருடா, நான் நினச்சிருந்தா உன்னை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி விடு, அது கை மீறி போனதுக்கப்புறம் அதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுறேன். இல்லை சார் ஒரு வகையில் நானும் அவன் சாவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்கு அப்படி சொல்கிறேன். இல்லை சார் நான் அவன் செத்தப்போ கூட சிரித்தேன் தெரியுமா, நான் அழலை. ஏன்னா இவன் செத்ததுக்கப்புறம் எல்லா போலீஸ் வந்து விசாரணைலாம் நடத்துவாங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இவனும் வரமாட்டான் அப்படின்னு நினச்சி சிரித்தேன். அப்போ நானும் அந்த மாதிரி
ஒரு அரக்க குணம் உள்ளவன் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழறான். அப்போ வந்துட்டு ஜங்குக்கோ சரி சரி விடுறா, நீ ஒருத்தன் மரணத்தை பார்த்து சிரிச்சிருக்கனா, அப்போ அந்த அளவுக்கு உன்னை குடும்பப்படுத்தியிருக்கானுங்க, அதான் நீ அப்படி ரியாக்ட் பண்ணிட்ட, சரி கை மீறி போனதை பற்றி பேசி ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க. இங்கே சின்ன தருதல சைக்கோ இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு சைக்கோ இன்னும் பைத்தியம் பிடிச்சிருச்சு போல். பிகாஸ் எல்லாரும் போட்டு அவனை படுத்தின பாடலை அவனுக்கு கடுப்பாயிருச்சான். இவங்க இத்தனை வருஷமாக எல்லாரையும் போட்டு படுத்துறானப்பா, எல்லாருக்கும் கோவம் தான் இப்படி ஆயிருக்கும். ஸோ கோவம் வந்து இந்த புலி பண்ணானுங்களே அவனுங்க கேங்கு அவனுங்களே பிடிச்சி ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே அடிச்சு வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து மானாவாரியாக அந்த கிளாஸ் ரூமில் ஊற்றி உங்களெல்லாம் விட மாட்டான்டா, என்னையே கலாய்க்கிறீங்க, இதோட சாவுங்கடா, நீங்களாம் இருக்கவே கூடாதுன்னு அவனுங்களை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இது ஜங்குக்கு தெரிஞ்சு குடுகுடுன்னு வந்து வரும், ஓங்கி ஒரு உதை தான் அந்த பையன் கீழே விழுக பெட்ரோல் அவன் மேலேயும் கொட்டுது. ஸோ டே நீலாம் திருந்தவே மாட்டல அப்படின்ட்டு ஜங்குக்கோ இப்போ வந்துட்டு லைட்டர் அப்படியே பற்ற வைக்க அவனும் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறான். ஐயோ சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கதற, நான் கூட தெரியாமல் பற்ற வச்சு போட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ அசால்ட்டாக பற்ற வச்சு அந்த லைட்டர் அப்படியே தூக்கி போட பெட்ரோலில் குப்புன்னு படிச்சுட்டு அவன் மேலே எரியுது. அவனும் அப்படியே அலறிக்கிட்டு சார் வேணாம் சார் காப்பாற்றுங்கன்னு ஓடுறான். அவன் மேலே பெட்ரோல் இருந்து சொட்டிக்கிட்டே இருக்கனால அந்த ஃபயரும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. ஒரு இடத்துல போய் தட்டு மாதிரி கீழே விழுந்து கதறான், சார் காப்பாற்றுங்க சார் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறான், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே அங்கே வந்து ஜங்குக்கோ அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஃபயர் அணைக்கிறதுக்கு இது வச்சு எக்யூப்மெண்ட் இருக்கலாம், அதை எடுத்து அப்படியே வந்துட்டு அந்த ஃபயரை அமுச்சு விட அவன் அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்கான். அவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு பிடிச்சி அவனை தூக்கி, ஏண்டா இப்போ உன் உயிரினோ உனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது, சாகுற அளவுக்கு துணிச்சல் இல்லைல்ல, சாவை பக்கத்தில் பார்க்கும்போது தெரியுதா எப்படி இருக்குன்னு, ஆனால் ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்தே போயிருக்கான், அப்போ அந்த அளவுக்கு அவனை நீ டார்ச்சர் பண்ணியிருக்க, அப்போ நீ யோசிச்சு பார்க்குறதில்ல அப்படி இப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸை போட இப்போ தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் தான் பண்ணதும் தப்புன்னு. ஸோ அடுத்த சீன் என்ன கட் பண்ணால் இவனுங்க கேங்கே அப்படியே வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. ஸோ அவனுங்க போனதும் ஸ்கூலே நீட்டாக இப்போ ஒழுங்காக இருக்காங்க எல்லாருமே, ஏன்னா இவங்களுக்கு நடந்தது எதோ நமக்குள்ள நடந்துடக்கூடாது அப்படின்னு கிம்மோ வந்துட்டு இப்போ சந்தோஷமாக நமக்கு புள்ளி பண்ண ஆள் இல்லை நிம்மதியாக படிக்க ஆரம்பிக்கிறான். செத்து போன பையனோட அப்பாவோ வந்துட்டு எப்படியோ உனக்கு இனிமேல் வந்து ஆத்மா சாந்தி அடிக்கட்டுப்பா, சாவுக்கு ஒரு இது கிடச்சிச்சு, உன்னை கொலை பண்ணவங்களுக்கு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவருக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ ஸ்கூல் நீட் ஆனதுக்கப்புறம் ஜங்குக்கு அங்கே என்ன வேலை, ஸோ அவர் டாட்டா காமிச்சு அந்த ஸ்கூல்லேருந்து அவர் கிளம்புனது வேறு எங்கேயும் போகல, அவர் வந்துட்டு சாயை தான் போய் மீட் பண்ணி அவங்க 2 பேரும் பர்சனலாக ஏதோ பேசிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதனால் என்னென்னா இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுவும் போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட் பண்ணால் வந்துட்டு இப்போ என்ன தான் ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கும். அது மாதிரி சிலர் வந்து இதெல்லாம் ஓகே தான், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவர் பண்ணது கரெக்டுன்னு பேசினாலும் கொஞ்சம் பேர் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணாலும் மீதி பேர்லாம் வந்துட்டு அது எப்படி அவனுங்க புலி பண்ணால் அதுக்கு நம்மளும் புலி பண்ணணுமா, அது இப்படிலாம் பண்ணணுமா, சின்ன பசங்க தானே சொல்லி திருத்தலாம் அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ 2 பக்கமும் ஒரு இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் ஒரு கேங்கெலாம் வந்துட்டு கீழே இறங்கி வேலை பார்ப்போங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து எதிர்த்து போராட்டமே பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஒரு டீமே தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த டீமை தூக்க சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கல்வி அமைச்சரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பக்கத்தில் அதே பில்டிங்கில் தான் ஜங்குக்கு இருக்கா, 2 பேரும் ஒன்றா தான் நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன சார் எனக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துட்டுருக்கு, என்ன டீம்லேருந்து விலக சொல்லி என்ன தூக்கி உள்ளே வைக்க சொல்லிலாம் போராட்டம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது, நீ என்ன இருக்கிற செய்கிறதெல்லாம் இப்படி ஓப்பனாக செய்வேன் பாரு, உன்னோட வீடியோ ஃபோட்டோஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்போ என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கலாய்ச்சிட்டு. ஸோ வந்துட்டு கட் பண்ணால் இப்போ கல்வி அமைச்சர் எங்கே போயிட்டுருக்காரு, அவர் பின்னாடியே வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் டீமே வந்துட்டு சூழ்ந்து கேள்வியாக கேட்குறாங்க. வேற என்ன இப்போ நடந்த பிரச்சனையை பற்றி தான் அவர்கிட்ட தோண்டி துருவி கேள்வியாக கேட்குறாங்க. வேற என்ன இவங்களுக்கு மைக்கு கிடச்சிட்டா போதும் எது வேணாலும் பேசலான்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க போல். ஸோ கேள்வியாக கேட்குறானுங்க. அது எப்படி சார் அவங்க பண்ணுறது தப்புனா அதுக்கு சின்ன சின்னதாக தண்டனை கொடுக்க வேண்டியதான், அதுக்குன்னு கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி இப்படி அடிப்பீங்க ஒயின்னு கேள்வியாக கேட்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நான் படிக்கும் போதெல்லாம் இப்படிலாம் எதுவுமே கிடையாது, இப்போது இப்படி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சட்டங்கள் இருக்கும், நான் என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமா இங்கே தண்டிச்சிட்ருக்கேன், எவன் ஓவராக கிரிமினல் அளவுக்கு இறங்கி செய்கிறானோ அவனுங்களை தான் புல்லிங்கிற பேரில் கிரிமினல் ரேஞ்சுக்கு அவனுங்க ட்ரக்ஸ் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது பொண்ணுங்களை வந்துட்டு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தப்பான வேலையில் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க வயசுக்கு மீறின செயலது, அப்போது அவனுங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் தண்டனை கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஸோ இனிமேல் இந்த ஸ்பெஷல் டீம் வேணுமா வேணாமா அப்படின்லாம் நீங்கள் பேசாதீங்க, எனக்கு தெரியும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிறவங்க நம்ம நாட்டோட அடுத்த எதிர்காலம் அவங்க தான், அடுத்த தலைமுறையை சரிப்படுத்தணும்னா இப்போ அதை இது பண்ண தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனும் வந்துட்டு பேசிட்டு அட போகடா இதுக்கு மேலே அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. ஸோ என்னதான் நல்ல சக்தி இருந்தாலும் தீய சக்தி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இப்போ எதிர்கட்சிங்க தான் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட பேசினதெல்லாம் நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கோ குமுன்னு வயிறுலாம் பற்றிக்கிட்டு எரியுது. அதே படுறா நாங்கள் இப்படி இருக்கும்போது நீ நல்லது பண்ணலாமா, அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு இப்படி நல்ல விஷயத்த கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் மக்கள்லாம் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் என்னத்துக்கு மணியாட்டமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களுக்குலாம் வைத்தறிச்சல்
தாங்களே, இல்லை இல்லை இதை வளரவே விடக்கூடாது, இந்த சாய் இனிமேல் இதுக்கு மாதிரி எந்த சட்டத்தையும் கொண்டாடக்கூடாது, அதை வந்து எப்படியாவது தூண்டி விட்டு இந்த டீமையே கலைக்கணும், அதுலேருந்து நம்ம நல்ல பேர் வாங்கி நம்ம ஆளுங்க தான் வந்துட்டு இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி இவங்க உட்காந்து அவங்க வந்துட்டு மூதேவிகள் மாநாடு நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ வந்துட்டு கட் பண்ணால் இப்போ வேறு ஸ்கூலு. ஸோ அங்கே வந்துட்டு ஒயிட் ஷூ போட்டு அது அழுக்காகாத மாதிரி அங்கே என்னதான் அழுக்கா கீழே இருந்தாலும் அந்த அழுக்கு ஷூவில் ஒட்டாத அளவுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸை பார்த்தாலே கொடியுமா அது ஸ்கூலுன்னே சொல்ல முடியாது, திகார் ஜெயிலை விட மோசமாக இருக்கா, என்னடா இது ஸ்கூலுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நடக்க. இப்போது அங்கெல்லாம் முடிஞ்சு போய் இங்கே ஒரு புலி கேங் இருக்குது. ஸோ இதுங்க ஒரு புலிங்கோ குரூப்ஸ் மாதிரி. ஸோ அவங்களோ சர்ரு புர்ருன்னு வண்டியில் வர நம்ம ஆளோ பேக்கன்னு பார்த்துக்கிட்டு வந்தவர் இப்போது அப்படியே குப்பரை அடிச்சு கீழே விழுங்க, நல்ல வேலை வண்டி மேலே ஏற்றலடா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு முன்னாடியே அடா யாரா நீ புதுசாக இருக்க, என்னடா ஷூலாம் பலன்னு இருக்கு, நீலாம் நல்ல ஷூ போட்டால் மட்டும் உன்னை எவ்வளோ பார்த்துருவாளுங்க, உனக்கு எதுக்குடா இந்த ஷூன்னு சொல்லி ஷூவை பிடிங்கிறானுங்க. அட பஞ்சத்தில் அடிப்படை பரசிசிங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி உசுருக்கு வர வேண்டியது ஏதோ இதோட ஷூவோட போச்சுங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு விட்டுட்டு அவனுங்களும் பிடிங்கிட்டு கிளம்பிடுறானுங்க. பைபிள் வந்துட்டு இப்போ சாக்ஸோடையே பாவமாக உள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ அவரும் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒருத்தன் அப்படியே வரான், அதான் நம்ம புலிங்கோ இருக்கானுங்களே. ஸோ அதில் இது ஒரு டீமு. ஸோ வந்துட்டு இவன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட லீடரு. ஸோ அவன் வந்துட்டு ராணி அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அப்படியே இந்த பழம் இருக்குல்ல அது திரும்பி பார்த்து எது நானா, ஐயோ ஐயா அடிச்சிடாதீங்க ஐயா, நானே பாவப்பட்டவன், என்னால் யாரையும் அடிக்கலாம் முடியாது, பார்த்தாலே தெரியுது, இந்த காலேஜை பார்த்தாலே சரி ஸ்கூலை பார்த்தாலே தெரியல, அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தேன் அப்படிங்க. அது படிக்கத்தான், வேறு எதுக்கு வருவாங்க, எனக்கு எல்லாரையும் பார்த்தா பயமாக இருக்குது, என்னை அடிக்காதீங்க, என்னை அடிக்கிறவங்க கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறீங்களா, நான் வேணா உங்களுக்கு காசு கூட தரேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனை குறுகுறுன்னு பார்க்க. ஸோ டக்குன்னு பணத்தை எடுத்து நீட்டை அதை வாங்கிக்கிறான். ஐயா அப்படியே எனக்கு ஒரு ஷூ அப்படின்னு சொல்ல, எதை ஏதோ காசு கொடுக்குறேன்னு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க வர, ஐயோ அடிச்சுப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை மறுபடியும் கொடுக்கும். அதை வாங்கிட்டு அவனை வார்ன் பண்ணி விட்டுட்டு போக. இப்போ நம்ம பழமும் அப்படியே வந்துட்டு அதோட கிளாஸ் ரூமுக்கு வருது. வேற என்ன, அது வந்துட்டு வேறு கிளாஸ் ரூம், அவன் வந்து எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டாக, இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே தான் வருது. வெளியிலையாவது ஜெயில் மாதிரி தான் தெரிஞ்சு, உள்ளுக்குள்ளே அப்படியே கைதிக மாதிரியே இருக்கானுங்க. ஐயாருதே இவனுங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாரும் அப்படியே கைதிங்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அதுலேயும் ஒருத்தனா கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து சும்மா புகையை விட்டுக்கிட்டு இருக்கான். அது சரி அப்படின்னு பழம் பயந்து உள்ள வர. சார் கிளாஸ் எடுத்தாலும் அதை இவனும் கவனிக்கிற மாதிரி கூட இல்லை. ஸோ அவனுங்களோ நிறுத்து அப்படின்ட்டு இந்த மெக்கானிக்கல் டீமுக்கு வந்துட்டு ஒரு ஹெட் இருப்பான், அவன் நம்ம ஓனான்னு வச்சுக்கோம். ஸோ ஓனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸில் எடுக்கக்கூடாது, எத்தனை வாடி சொல்கிறது, போ வெளியே போ அப்படின்னு சொல்லி சாரையே வெளியே வரட்டுறான். ஸோ அந்த மனுஷனும் ஏதோ துணிச்சலாம் வர வச்சு, நான் சார் என்ன நான் சொல்கிறது நீ தான் நீங்கள் கேட்கணும், நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படிங்க எது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முறைக்க. இங்கே புதுசாக வந்த பழம் இருக்குல்ல அது மட்டும் புக் எடுக்க பார்க்குது. பட் விடுவானா அந்த ஓனா பையன், அவனோட டொக்குன்னு தூக்கி அப்படியே பேக் மேலே கலை வச்சு பேக்கில் வந்து புக்கு எடுத்து பொழந்துருவேன் அப்படிங்க. இப்போ அவன் கையை காட்ட அவனோட அல்லக்கை நொல்லக்கையெல்லாம் வந்துட்டு சாரை வந்து என்ன கிளாஸ் எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி கிட்ட போக அந்த மனுஷன் பயந்துடுறாரு. கையை வச்சுருவானுங்கள்ட்டு சரிப்பா சரி நான் கிளாஸ் எடுக்கலாம் ஒன்றும் எடுக்கலாம், நீங்கள் எப்பவும் போல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக பழமும் முழிக்குது. இது என்னடா இது அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இவனுங்களும் சார் அந்த பக்கம் போனதும் அடுத்தது கத்தி கப்படானு எடுத்துக்கிட்டு சரி ஸ்பேனர் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா வாங்க நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு அவனுங்க பாட்டுக்கு கிளம்புறானுங்க. இதுக்கு எதுக்குடா கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த சாரை வெட்டினேன் அப்படிங்கிற மாதிரி தான் பழம் முழிச்சிட்ருக்கு. அப்படியே கட் பண்ணால் இப்போ இந்த எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து ஹெட்டு நம்ம பள்ளின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பள்ளி பையன் இருக்கலாம், அவனுக்கு ஒரு நொல்லக்கை இருக்குது, அதுவும் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக டேட்டுவை போட்டுட்டு அந்த மிஸ்ஸு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களையும் கூப்பிட்டு வச்சு மேடம் இங்கே வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து நீங்கள் தான் நல்ல ஆர்டிஸ்ட் ஆச்சு, எனக்கு டேட்டூ இந்த மாதிரி போட்டு விடுங்கன்னு ஃபோனில் காமிச்சு அதை எங்கே எனக்கு அப்படியே போட்டு விடுங்க, நீங்கள் தான் நல்ல ஆர்ட் போடுவீங்களா அப்படின்னு. அட பைத்தியக்கார பையன் அந்த ஆர்டிஸ்ட் என்னோட ஆளை விடுறா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அவங்களும் அவன்கிட்ட போராடிட்டு இருக்க. இங்கே எல்லோரும் வந்துட்டு அப்படியே அதெல்லாம் வந்து நம்ம ரசித்து ஃபன்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு கிளாஸ் பிரேக் ஆகிற சவுண்டு கேட்குது. அட்டன் டைத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்க இந்த ஓனா பையன் இருக்கான்ல அவன் தான் வந்து நிற்கிறான், அந்த மெக்கானிக்கல் ஹெட்டு. ஸோ அந்த பைத்தியக்காரனும் இல்லைடா லூசு பையங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களெல்லாம் எவன்டா படிக்க சொன்னா, வாங்கடா இப்போ வாங்கடா சண்டை வச்சுக்கலாம் 1 to 1 வரீங்களான்னு அதுங்களே தருதலை சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் இந்த தருதலை வேறு அதுங்களை கூப்பிடுது வான்னு மேட்சுக்கு வாண்டு அப்படிங்க கோங்காங்கோ என்னடா சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சீண்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுங்க கிளம்புறானுங்க ஆளுக்கு பேட்டு கிட்டன்னு தூக்கிக்கிட்டு. ஸோ இந்த மிஸ்ஸோ இழிஞ்சிச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி உட்கார. சரி 2 பக்கமும் இப்போ வந்துட்டு 3rd வேர்ல்டு வார் தொடங்கின மாதிரி அடிச்சுக்கிட்டு விழுறானுங்க. ஏன் அடிக்கிறானுங்க எதுக்கு அடிக்கிறானுன்னு தெரியல. ஆனால் பைத்தியக்கார பையனுங்க ஆளுக்கு அடிச்சுட்டு இருக்கு. இங்கே வந்து பழத்துக்கோ ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது எதுக்கடா அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் திரு முடிச்சுட்டு இருக்க. ஸோ அவனே வந்துட்டு இந்த பள்ளி பையன் ஒரு பொழக்க இப்போ
அப்படியே வந்துட்டு பழம் கீழே விழுந்துட்டு என்னையாண்டா அடித்தேன், நீ என்னை அடிக்கூடாதுன்னு காசே கொடுத்தேன், காசை வாங்கிட்டு இன்னும் அடிக்கிறாடிங்க. அடா சாரிடா குறுக்க வந்தியா, நான் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளு நினச்சி அடிச்சிட்டேன், சரி சரி ஓரமாக ஒளிஞ்சு உட்காந்துக்கோ, அப்போ தான் ஆளுங்க யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு பழமும் போய் அதே மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அப்பாவிப்பட்ட ஜீவன் இருப்பான் போல், அவனும் வந்துட்டு அவன் பேர் வந்துட்டு கிம்மான நம்ம வந்து அப்பாவின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்பாவியும் வந்துட்டு ஊறி ஊறி இப்போ பழத்து பக்கத்தில் வர பழமாக வந்துட்டு அவனை யாரானி அப்படின்னு பார்க்க, ஐயோ பாஸ் நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்னு வந்துக்கார, என்னடா நடக்குது எதுக்கடா அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னா, இவனுங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, இவனுங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இந்த சண்டை போட்டுக்கிறது தான், இது என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவானுங்களா அப்படின்னு பழமாக போ அப்படியே பார்க்க கிம்மோ, ஆமாம் இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சாரி என்ன அப்படின்னு காரணத்தை சொல்கிறான். அது என்னென்னா ஒரு பெரிய கேங் லீடர் இருக்கானா, அவனோட கேங்கில் இவனுங்க சேரணுமா, அதுக்கு தான் இந்த ரெண்டு நான் இப்படி அடிச்சுக்குது, எதுக்குடா அதுக்கு இவனுங்க அடிச்சுக்கிறானுங்கன்னா, இவனுங்க ரெண்டு பேர் இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுல எவன் பெஸ்ட்டாக இருக்கானோ அவனை பார்த்து அந்த லீடர் வந்து தன்னோட குரூப்பில் சேர்த்துக்குவான் அப்படின்ட்டு இவனுங்க இப்படி சண்டை போடுறதையும் அதை வந்து வீடியோ எடுத்து அனுப்புறதும் ஒரு பொழப்பாக வச்சு நடத்திட்டு இருக்கு இந்த நாதாரிங்க அப்படிங்கிறத கிம்மும் சொல்ல, அப்போ இங்கே பழத்துக்கோ அது சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் கூட அதே ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அவன்கிட்டையும் வந்துட்டு இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவனும் தெரிஞ்சுக்கிறான். வேணா அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒருத்தர் லீடர் சொன்னாங்களோ அவனை பற்றி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் அந்த கேங் லீடரும் இதே ஸ்கூலில் படித்தவன் தான், இங்கே படிச்சுட்டு போய் தான் இப்போ கேங் லீடர் ஆகிட்டான், அவன் கூட சேரணும் தான் இந்த நான் இங்கே எப்படி அடிச்சுக்கிட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படின்ட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, சரி சார் எப்படியும் இவனுங்களெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் உங்களை கூப்பிட்டேன், என்கிட்ட சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, சரி சார் டீமெல்லாம் எங்கே காணோம், நீங்கள் மட்டும் ஒத்தாலாம் வந்திருக்கீங்க, டீமுன்ட்டீங்க, ஒரு வேளை உங்கள் டீம்லாம் அப்புறம் வருமோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அப்படியே ஜங்குக்கு திரும்பி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு இவனுங்களெல்லாம் அடக்கிறதுக்கு நானே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த மெக்கானிக்கல் டீம் அந்த ஓனா பையன் இருக்கலாம், அந்த பைத்தியக்கார பையை போட்டு இந்த அப்பாவையும் பழத்தையும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். ஏண்டா உங்களால் தான் நான் இது பண்ண இப்படி தோற்று போனோம், நீங்கள் அடிச்சிருக்கலாம்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரே கேவலமாக போச்சு, இவனு நீ இனிமேல் சண்டை போடல, அவ்வளோதான் எப்படி அடிக்கணுங்கிறத கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழத்தையும் அப்பாவையும் போட்டு சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது ரெண்டுமே பாவம், அப்புறம் நீங்கள் ரெண்டையும் பிடிச்சி அடிச்சுக்கங்கண்டா அதுங்க என்ன பண்ணும், ரெண்டு திரு முழிக்கா. இங்கே வந்துட்டு பழமோ சுத்தமாக வந்து அப்பாவியை கை கூட வைக்க மாட்டேங்குது, அப்பாவையும் வந்துட்டு அட்ரா இவனுக்கு முன்னாடி நம்ம அடிச்சுக்கலாட்டி நம்மளை இவனுங்க போட்டு அடிப்பானுங்கடா அப்படிங்கிற மாதிரி, நீ இப்போ அடிக்கலன்னு அவனை ஹெவியாக அடிப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அப்பயுமே வந்துட்டு பழத்துக்கு வந்துட்டு பயமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் இப்படி வந்துட்டு அடிக்காமே நிற்கிறத பார்த்துட்டு அந்த ஓனா பையில கடுப்பாயிரான். ஸோ ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டு நீங்களா எதுக்கு லாய்க்கல, இப்போ நாங்கள் சண்டை போடுறோம் அது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி அந்த அப்பாவியை பிடிச்சி வச்சு இவனுங்கெல்லாம் அவன் வயிற்றில் போட்டு ஆளுக்கு ஒரு பஞ்சு விட்றானுங்க. அதுவும் ஹெவியாக இருக்குது, பாவம் அப்படியே அப்பாவினா கதறிக்கிட்டு இருக்குது, பழத்துக்கே பார்க்க பாவமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த அப்பாவி பையெல்லாம் அப்படியே பாவமாக நின்றுட்டு இருக்கு, போட்டு வயிற்றில் குத்தி அது அவன் வாய் வழியாக வேற எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவனும் சிரிச்ச முகமாக செம்ம ஸ்ட்ராங்கான குத்து அப்படின்னு முடியாமல் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவன் அடி வாங்கி சோர்ந்து போக ஒரு வழியாக வந்துட்டு ஸ்கூலும் முடியுது. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பழமும் அப்பாவி தான் ஒன்றா வராங்க வீட்டுக்கு தான், அப்பாவியால் நடக்க முடியல, பார்க்குறான் சின்ன வீட்டாக பார்க்க அவன் கஷ்டப்படுற ஃபேமிலி போல். ஸோ அவனும் வந்தது வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சு அவனுக்கு கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்றான். அப்போ அப்படியே வந்துட்டு இந்த அப்பாவிக்கு கூட பழத்தை பார்த்து பாவப்படுறான். நீ ஏன்ப்பா எனக்கு தான் பணமே இல்லை, என்னோட வசதி இல்லாதனால நான் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், தலையெழுத்து, நீ பார்த்தா வசதியான வீட்டு பையன் மாதிரி இருக்க, அதுவும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க, இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க அப்படின்னு இவன் மேலே பரிதாபப்பட்டு இவன் அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேறு ஸ்கூல் மாறி போயிரு அப்படிங்கிற மாதிரி பேச, அப்படியே பழத்துக்கு கூட அப்பாவியை பார்க்கும்போது அடேங்கப்பா நம்மளை இந்த நிலைமையில கூட அடுத்தவனை பற்றி யோசிக்கிறானே நல்லவன் தான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ கதவு திறக்கிற சவுண்ட் கேட்குது. ரெண்டு பேர் திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த அப்பாவி இருக்கலாம், அவனோட அம்மா தான் வந்திருக்காங்க. கிம்மு அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருப்பா, என் ஃப்ரெண்டுமா. ஓ அப்படியா தம்பி, என்னப்பா நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க, இருப்பா ரெண்டு பேத்துக்கும் நல்லதாக ஏதாவது சமைச்சு தரேன் சாப்பிட அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்க போக இப்போ அந்த அப்பாவி பையன் இருக்கலாம், அவன் வந்துட்டு ரெண்டு பேப்பர் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவோட ஷூக்குள்ளே வைக்கிறான். பழமோ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா வேலை பார்க்குறாங்கல்ல, அதனால் அவங்க ஷூ ஈரமாக இருக்கும், ஸோ வந்துட்டு அதனால் நாளைக்கு அந்த ஈரத்தோடு போட்டு போவாங்க, அதான் இப்போ பேப்பர் வச்சா அதை அந்த ஈரத்தை இழுத்துக்கொள்ள அதான் அப்படிங்கிறான். சிரித்த முகமாக தான் பேசுகிறான். பழத்துக்கும் அவனை பார்க்க வந்து பாவமாக இருக்குது, இவனே கஷ்டப்படுற இதாக இருக்கான், இவனுக்கா இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம அப்பாவையும் ஸ்கூலுக்கு எப்பவும் போல வரான். அவன் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகாமல் வெளியே நின்று பார்க்குறான். ஓன பையன் யாரையும் உள்ளே போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கு. ஐயோ இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய காதிட்டு இருக்கானோங்கிற மாதிரி ஒரு பயத்தோடைய அப்படியே அந்த நின்றுட்டுருக்க. என்னப்பா கிம்மு கிளாஸ் ரூம்குள்ளே போகாமல் இப்படியே இங்கே நின்னா எப்படி அப்படின்னு வந்துட்டு ஷோல்டரில் கை வைக்கிறது வேறு யாரில் ஜங்குக் தான். அப்படியே அந்த பையன் திரும்பி அதுக்கு இல்லை சார் அப்படின்னு அவன் கொஞ்சம் திணறான். சரி இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி கிளாஸுக்குள்ளே போ அப்படிங்க.
போகிறேன் அப்படின்ட்டு அவனுக்கும் வந்துட்டு இவருக்கு எப்படி ஏன் பேர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிமிஷம் வந்து ஜங்குக்கை திரும்பி பார்க்க அட போ தம்பி அப்படின்னு உள்ள அமுச்சு விட கதவை தந்துட்டு கிம் போன அடுத்த செகண்ட் அப்படியே கீழே ஃப்ளோரில் யாரோ வலிக்கிட்டு வந்து அப்படியே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம பழம். ஹாய் சார், நான் தான் ஜிமின் அப்படின்னு சொல்ல இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ அவனை அப்படியே பார்க்க எதை சார், நான் உங்கள் டீம் தான் சார், உங்களுக்கு இவனுங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி ஜிமின் வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கோட டீமில் இருக்கிறவன் தான். இவனுங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜங்குக்கு தான் மொதவே நீ போ ஸ்டூடெண்ட்டாக போ, அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் இவனு வந்திருப்பான். வந்த நாள்லேருந்து அவன் கண்ணாடி ஒன்று போட்டிருப்பான்ல, போக்க பழம் மாதிரி இருக்கான்னு இவனுங்களாம் நினச்சிருக்கான். அந்த கண்ணாடியில் வந்துட்டு கேமரா வச்சு இவனுங்க பண்ணுற சேட்டைகள் அனைத்தையும் அப்படியே வந்துட்டு அவனுங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை ஜங்குக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தது நம்ம ஜிமின் தான். ஸோ வந்துட்டு அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் எல்லோரும் வந்துட்டு கேண்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. நம்மளும் வந்துட்டு ஜிமினோ திடீர்னு எழுந்து போய் முன்னாடி நின்று எல்லார்ட்டையும் மிடில் ஃபிங்கரை காட்டி எவனாவது இங்கே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னை முடிஞ்ச தொட்டு பாருங்கடா அப்படிங்கிட்டு இருக்கேன். வேற பைத்தியக்கார பையன் திடீர்னு எழுந்திரிச்சு என்னென்னமோ கத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் இந்த ஓனா பையனா அடி வாங்கினது பைத்தியம் ஆயிட்டானோ, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சரிரா, இவனை எவனாவது உயிரோடையோ போனமாவோ என் காலடியில் வந்து போட்டிங்கன்னா அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான் பலாப்பழத்தில் ஈமிக்கிற மாதிரி அங்கேருந்து அத்தனை பிரதேசிகளும் அப்படியே வந்துட்டு ஜிமினை பிடிக்க ஓட ஜிமினோ ஆத்தி வரானுங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பிடிச்சிங்க முடிஞ்சா பிடிக்க பார்ப்போம் அப்படின்னு ஓடிட்டல்ல அப்படின்னு ஜிமினோட பின்னாடியே இவனுங்களும் விட மாட்டோம் அப்படின்னு துரத்திக்கிட்டு வர. ஸோ செம்ம சேசிங்க. அப்படியே வந்து நம்ம ஆள் எங்கே போகிறான்னு பார்த்தா அப்படியே இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு பில்டிங் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இவன் எங்கடா பில்டிங் பின்னாடி ஓடுறான்னு பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் ஒரு டேபிளுக்கு கீழே பாயில் சும்மா அப்படியே ஒளிஞ்சிக்க எங்கடா போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர. வேறு ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வச்சு எல்லாத்தையும் பொழக்க போகிறாங்க. அதுதான் நம்ம ஜங்குக்கோட இப்போ என்ட்ரி. ஸோ வந்துட்டு ஜங்குக்கோ அவனுங்கெல்லாம் உள்ளே வந்ததும் டப்புன்னு உள்ளே வந்து கதவை சத்துறாரு. அதை வந்துட்டு அப்படியே சங்கிலிலாம் போட்டு லாக் பண்ண யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. யாரா நீ புதுசாக சீனை போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. தம்பிங்களா நான் யாருன்னு அப்படின்னு ஆரம்பிக்குதே இவனை யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட்டத்தில் ஒருத்தவங்க கூட இப்போ தான்டா ஒரு பசங்களை போட்டு பொழந்தான்னு சொல்லி ட்ரெண்டானால அது இவன் தான் வேறு ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஓனா பையனும் பள்ளி பையன் 2 பேருமே அங்கே தான் இருக்கானுங்க. இப்படியே வந்துட்டு ஒருத்தனை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஸ்கூலில் இவனே ஒருத்தனை அடிச்சிட்டா இவன் பெரிய இவனா இப்போ நம்மளை வந்துட்டு ஒரு திருத்திடுவாரா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் தெனாவட்டா தான் பேசிக்கிட்டு முடிஞ்சா எங்ககிட்ட நீ தப்பிச்சு போட பார்க்கலாம், ஓவராக பண்ணுற எங்ககிட்டேருந்துலாம் ஒரு நாள் தப்பிக்க முடியாதுன்னு அப்படியே வந்துட்டு வசனமாக பேசி குவிக்க ஜங்குக்கோ வந்துட்டு அப்படியே அவன் ஸ்லீவை தூக்கிட்டு இங்கே பாருங்க தம்பிங்களா, உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அதாவது ஒன்று, நீங்கள் ஒழுங்காக திருந்தி இருக்கணும், நல்லா படிக்கணும். 3வது, இந்த கவர்மெண்ட் தான் உங்களுக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிது. அதாவது அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அதனால் ஒழுங்காக இருக்க முடிஞ்சால் இருக்கணும், இல்லையா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். 1, உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த இத்தனை வருஷம் நீங்கள் சலுகையில் படிச்சிருப்பீங்களா அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 2வது, என்னை எவனாவது அடிச்சுட்டு போகலாம். 3வதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆளுக்கு அடிக்க பாயிறானுங்க. அடிக்கிறதுக்கு நம்ம ஜங்குக்கு சொல்லியா தரணும், சும்மா அசால்ட்டாக அவனுங்களெல்லாம் டீல் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அவனுங்கள்ட்டேருந்து எஸ்கேப் தான் ஆகிறாரே தவிர அவனுங்களை அவ்வளோ ஒன்றும் பெருசாக அடிக்கல, சும்மா ஒரு தட்டு தான். அதுக்கே பைபிளுக்கு அப்படியே வந்துட்டு குப்பு குப்புன்னு கீழே விழுகிறானுங்க. அதில் இந்த கிம் பையனும் நம்ம அந்த ஜிமினும் வந்துட்டு தான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க. ஸோ எல்லாத்தையும் சும்மா அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண எல்லா ஊனு இப்போ கீழே நிலத்தில் உருட்டுட்டு கிடக்க. ஜங்குக்கும் வந்துட்டு ஸ்டைலாக அப்படியே ஒரு சேர் எடுத்து போட்டு என்னப்பா ஜிமினே இன்னும் ஏன் ஒளிஞ்சிட்ருக்க வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இங்கே பாருங்கடா தம்பிங்களா, அவங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். 1, ஒழுங்காக படிக்கணும், இல்லையா பணத்தை எடுத்து இங்கே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 2வது, என்னை அடிக்கணும்னு சொன்னேன், என்னை தாண்டி உங்களால் போக முடியாது நல்லாவே தெரியும். 3வது, உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா மூடிக்கிட்டு 3 வருஷம் இங்கே தான் படித்தாகணும். அதுக்கு மேலே என்னை தாண்டி ஏதாவது பண்ணான்னு நினச்சிங்க தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னவரோ அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் உட்கார வச்சு இப்போ வந்துட்டு ஒரு போர்டில் வந்துட்டு அவர் டைம் டேபிளில் காமிச்சிட்ருக்காரு. இந்த ஷெடியூல் படி எல்லாம் படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் அங்கே இருக்கிறவனுங்களோ சிலர்லாம் வந்துட்டு அதேண்ணா ஓவர் டைமாக இருக்குது, இதெல்லாம் படிக்க முடியாது, இவ்வளோ நேரம் அப்படி படிப்போம் இவங்க ஏண்டா ஓவர் டைமாக பிரச்சனை பண்ணும்போது மட்டும் குழுன்னு இருந்துச்சா, படிக்கிறதுக்கு மட்டும் வலிக்குதா நாய்ங்களா, ஒழுங்காக படித்து தான் ஆகணும். இங்கே பாரு, ஓவர் டைமாக படிக்கிறதெல்லாம் பற்றி இனிமேல் பேசவே கூடாது, நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும், பொத்திக்கிட்டு நோட் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு படிக்க ஸ்டைலாக இங்கேருந்து வெளியே போக. இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பானுங்களா ஓனா பயிலோ பள்ளி பயிலோ அவனுக்கு 2 பேத்துக்கும் அப்படிலாம் அடங்கி போகிறவனுங்களும் அவனுங்க செம்ம காணல. அப்படியே வந்துட்டு பேக்குள்ளே வச்சுருக்க பொருளெல்லாம் எடுத்து பின்னாடியே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு அடிக்க பார்க்க ஜங்குக்கு வந்து இப்போ உடனே கண்ணு இருக்குடா எனக்குங்கிற மாதிரி அவனுக்கு 2 பேத்தையும் போலன்னு பண்ணி திருந்தவே மாட்டீங்களா, வருந்தவே மாட்டீங்களா, மூடிக்கிட்டு படிக்கல அவ்வளோதான் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அந்த மனுஷன் போக இவனுக்கு அல்லு இல்லாமல் அட பாவி இந்த ஆளுக்கு என்னடா எல்லா பக்கமும் கண்ணு இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு இப்போ சார் வராரு கிளாஸ் எடுக்க. சங்கோ வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சார் போங்க, பயப்படாமல் போங்க சார், கிளாஸ் எடுங்க, இனிமேல் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு நம்பிக்கையில் உள்ள வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தா இந்த ஓனா பையலும் வள்ளி பையலும் சும்மா இருப்பானுங்கிற அவனுங்க 2 பேரும் திருப்பியும் பழைய குருடி கதை திருடின்னு அவனுங்க சேட்டை பண்ணுறானுங்க. ஸோ பேகு தலைக்கிலோ கொட்டி என்கிட்ட பேனா இல்லை, நோட்டு இல்லை, எப்படி சார் படிக்கிறது, அது இல்லை இது இல்லைன்னு டே படுத்தாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்க அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு அவனுங்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா ஸ்கூலுக்கு வரும்போது ஒழுங்காக இதில் எடுத்துகிட்டு வரணுங்கிற அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி அவரை திட்ட இல்லை பெண்ணாங்கிற அப்படிங்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி கையை வச்சுட்டு அவரை பிடிச்சி காண்டேத்தோட ஜங்குக்கு வந்த கோவத்துக்கு கையை பிடிச்சி உடச்சி விட்டுறாரு. அதாவது விரலை பிடிச்சி. ஸோ விரலோடையும் ஆவானோ அமைக்கிக்கிட்டு இப்போ அதில் கட்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேனாவை கடன் வாங்கி ஒழுங்காக உட்காந்து படிக்க மற்றவங்களாம் அப்படியே ஜங்குக்கு திரும்பி இப்போ அவன்கிட்ட பேனா புக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க யாருக்கும் விரல் இல்லாமல் இருக்க ஆசை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவன்ட்ட புக்கு பேனாலாம் கடன் வாங்கி ஒழுங்காக சமத்தாக படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. பட் என்ன இருந்தாலும் எவ்வளோ நேரம் அவங்களால அடக்கிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த ஓனா பையனும் மறுபடியும் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். இவன் என்னடா கட்ட நம்ம காத்துக்குள்ள விட்ட மாதிரி கால் கத்திக்கிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்க அவனும் என்ன சார் நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எப்போ பார்த்தாலும் நீங்கள் எதுக்கு சார் அதை பற்றிலாம் வந்துட்டு எழுதி போட்டு சாவடிக்கிறீங்க, ஒரே இடத்துல உட்காந்து படிக்க போர் அடிக்குது, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தியரியாக வேணாம் ப்ராக்டிக்கலாக வேணும், நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க அது இதுன்னு அவன் கத்த. அப்படியா ராசா வா செஞ்சு காட்டிட்டா போச்சு அப்படின்னு எப்படி ஒரு கேரேஜ் மாதிரி அங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அங்கே கார்லாம் கிடக்கு. அதில் ஒரு பிரேக்கே இல்லாத காரில் உங்கள் 2 பேத்துக்கும் தானே வாங்க காட்டுறேன்னு 2 டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இருப்பானுங்கள். அந்த ஓனா பையன் வள்ளி பையன் 2 பேத்தையும் தூக்கி காருக்குள்ளே ஓட்டுட்டு நம்ம ஜங்குக்கோ ஏறி அப்படியே அசால்ட்டாக வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண அவனுங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கானுங்க. ஆனால் காரை ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு அப்படியே ஜங்குக்கு அங்கேயும் இங்கேயும் போட்டு உரசுற மாதிரி மாறு தக்காளி சோறுன்னு வண்டியை ஓட்ட இங்கே பயவில்லைங்களுக்கு அள்ளு இல்லை சாதா தெரியாமல் கேட்டோம் இல்லை இறக்கி விட்டுருக்கல இங்கே ட்ராப் பண்ணிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விவேக் வந்துட்டு வெட்டாத்து பழத்தில் இவ்வளோச்சு எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இவனுங்க 2 பேரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. சும்மா ஜங்குக்கோ வளைச்சு காரை ஓட்ட சார் நிறுத்திடுங்க சார் தெரியாமல் கேட்டோம் இனிமேல் வரமாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கதறேன். நீங்கள் தான்டா கேட்டீங்க ப்ராக்டிக்கலாக வேணும் இப்போ தெரியுதா, அப்புறம் நிப்பாட்டணுமா அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, பிரேக்கே இல்லாத வண்டி எப்படா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்ல அவனுங்க 2 பேத்துக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அவரும் எட்டு போடுறதெல்லாம் இதில் தான் காட்டுவேங்கிற மாதிரி சும்மா ஃபுல் திறமையை இறக்கி வா காரை சரு புருன்னு ஓட்டை இவனுங்க 2 பேத்துக்கு உசுறு கையில் இல்லாமல் அப்படியே வந்துட்டு இப்படியோ போடமாயிருவோம் போ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கானுங்க. பாட கன்ஃபார்மு சங்க சத்தமெல்லாம் கேட்குதுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு செவுத்தில் போய் ஹிட் பண்ணுற மாதிரி வேகமாக போக ஐயோ ஆத்தா முடிச்சு விட்டான் சொல்லி அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே வந்துட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு செம்மையாக வந்து நிறுத்துறாரு. ஸோ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே நின்று இதை பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்களாம் கைத்தட்டி வாவ் சார் செம்மையாக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நல்லா பண்ணான்டா எங்களை வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹெட் 2 பேரும் உள்ளேருந்து இறங்குறானுங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணால் இப்போது இந்த அரசியல்வாதிங்க ஒரு உதவி குரூப்ஸ் இருந்துச்சுல அவங்க தீய சத்தியங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா நம்ம ஜங்குக்கை பற்றி தான் அலசி ஆராயலான்னு பார்த்தா அங்கே விளக்கமாக தலையடிச்சு எந்த இதுவும் தலைமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நம்ம ஆள் இருந்ததும் மிலிட்ரியில் வந்து ஒருத்தரை பற்றின இப்போ இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் தரமாட்டோம் போங்கடா அயோக்கிய ராஸ்கல்லாம் இல்லை பூஞ்சில் சுடுதண்ணி ஊற்றிடுவேங்கிற மாதிரி விரட்டி விட இவனுங்களுக்கோ அப்படியே வந்துட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. ஐயோ இவங்களை பற்றி தெரிஞ்சாதானே இவங்களை பற்றி அவதூறு பரப்ப முடியும், அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறாங்களேன்ட்டு எப்படி ஆச்சு ஜங்குக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி அவதூறு பரப்பி எப்படியாவது வந்து இதெல்லாம் வந்துட்டு இவங்க பக்கம் வந்து திருப்பி விடணும் மக்களைங்கிற மாதிரி அவனுங்க ஒரு தீவிரமான தீய சக்திகளில் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இந்த மறுபடியும் இந்த ஸ்கூல் தான். இந்த ஓனானும் பல்லியும் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்கன்னா நம்ம அப்பாவியை போட்டு சாத்துறாங்க. பிகாஸ் அவனுங்களுக்கு சந்தேகம் இவன் தான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறான். நீ தானே பண்ண அப்படின்னு போட்டு அவனை வெளுன்னு வெளுக்க அவனும் ஐயோ நான் இல்லைங்க அப்படின்னு அவன் அழுதுட்டுருக்கா. இங்கே நம்ம ஜங்குக்கு மறுபடியும் என்ட்ரி. ஸோ உங்களை அடிச்சும் பார்த்தாச்சு வான் பண்ணியும் விட்டுட்டேன் ஏண்டா அட்டங்கவே மாட்டிங்களா உங்களை பொழக்காமல் விடுறது இல்லைங்கிற மாதிரி அப்படியே ஜாங்கோ கிட்ட நெருங்கும் போதே அப்படியே அப்பாவே என்ன நினச்சானோ டக்குன்னு ஐயோ சார் இல்லை நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க என்ன புள்ளிலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஜங்குக்கும் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து போக இப்போ ஜிமினும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவன் அந்த அப்பாவியை கூப்பிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அவனுங்க உன்னை புள்ளி தானே பண்ணானுங்க நீ சார்ட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க வேணாப்பா அது என்னமோ உண்மை தான் ஆனால் இந்த பிரச்சனையை இப்படியோ முடிச்சுக்கலாமே சும்மா இன்னும் போட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தா அவனுங்களுக்கு வெறுப்பாகும் ஒழுங்காக கிளாஸ் எடுக்க விட மாட்டானுங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க இப்போ தான் ஏதோ புக் எடுத்து படிக்கிற ரேஞ்சுக்கு இருக்குது அதை கெடுத்துக்க வேணாமேன்னு அவனுக்கு அவன் படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது இந்த பிரச்சனைன்ட்டு அலையாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுமூகமாக முடிச்சுக்கலான்னு நினைக்கிறான்.
ஸோ வந்துட்டு அப்படியே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. நைட் ஆனாலும் விடாமல் நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு அந்த கிளாஸ் ரூமே பூட்டி சாவி எடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே படிக்கடா அவனுங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியில் சேர் போட்டு உட்காந்துட்டுருக்க. இந்த ஓனான பள்ளிக்கு மட்டும் உள்ளே உட்காரவே முடியல. அவனுங்களுக்கும் வந்துட்டு இப்போ வெளியே போகணும். ஸோ பாத்ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக போகலான்னு பார்த்தா அங்கே ஸ்க்ரூ போட்டு ரொம்ப டைட்டாக இருக்கனால ஐயோ இதை கழட்ட முடியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மின்னு தான் பம்பி அந்த பக்கம் அப்படியே பாத்ரூம் போயிட்டு போக எங்கடா போகிற அப்படின்னு பிடிச்சி அவனை இழுத்து ஏதாவது வச்சுருக்கானான்னு பார்க்க அவன்கிட்ட ஒரு பாக்கெட் நைஃப் இருக்குது. ஸோ அதை எடுத்து அவனுங்க வந்துட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறானுங்க. பண்ணிவிட்டு அதை தூக்கி ஜிமின் கையிலே கொடுத்துட்டு இவனுங்க 2 பேரும் அப்படியே போக பார்க்க ஜிமினோ அதே பார்த்துட்டு இருக்க. நீ என்ன பழம் பார்த்துட்டே நிற்கிறா வா எங்களோட அப்படின்னு பிடிச்சி ஷர்ட் காலர் பிடிச்சி இழுக்க ஜிமினோ 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு நான் ஏன்டா வரணுங்கிற மாதிரி நீங்கள் போங்கடா என்ன ஏன்டா கூட்டு சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ராஸ்கல் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஜிமின் ஓட பார்த்தா அது எப்படி மாப்பிள்ள நீ போய் எங்களை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஒழுங்காக எங்கள் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜிமினையும் கையோட இழுத்துக்கிட்டு அவனுங்க போகிறது என்னமோ ஒரு நைட்டு பப்புக்கு தான். ஸோ அங்கே அவனுங்க போய் அப்படி யாரை பார்க்க போகிறானுங்கன்னா இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ராவி குரூப் ஒன்று போய் சேரணுன்ட்டு ஆசை இருக்கலாம். ஒரு கேங் லீடர் அந்த பைத்தியத்துக்கிட்ட தான் இவனுக்கு இந்த 2 லூஸும் போகுது. ஸோ போய் அவன் முன்னாடி எப்படி நிற்க அவன் யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஐயோ அண்ணன் நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சேர்த்ததே உங்ககிட்ட சேர்றதுக்கு தான். ஸோ எங்களை வந்துட்டு உங்களோட சிசியராக சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போய் நிற்க அவனுக்கோ கெத்து தாங்கலை. நம்மளை பற்றி இப்படிலாம் பண்ண என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ நாங்கள் படித்து என்ன கிழிக்க போகிறோம் நாங்கள் வேலைக்கெல்லாம் போக போகிறதில்ல நாங்கள் வந்துட்டு சும்மா தான் பேருக்கு படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு தரதரத்தனமாக சுற்றிட்டு அப்படியே உங்களோட கேங்கில் சேர்ந்துடலாங்க தான் எங்கள் வாழ்நாள் கனவே அதை ஒருத்தங்க எடுத்துருவோம் போல் வந்து இப்போ படி அதை பண்ணி இதை பண்ணேன்னு எங்களை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் நீங்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட வந்து சொல்ல அவனுக்கும் வந்துட்டு இவனுங்க ஆஹா ஓகோன்னு புகழ்ந்ததோ அப்படியே கோபம் அழிச்ச மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களோட சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சு அப்படியே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளுறானுங்க. இதை ஜிமினும் நின்று கண்ட்ராவி கிறகம் இதெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காப்ல. இங்கே ஜங்குக்கோ அடிக்கடி வந்து உள்ளே செக் பண்ணும்போது அதே மாதிரி உள்ளே வந்து செக் பண்ணா மற்றவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க எங்கடா அந்த 2 தருதலை பயபிளையும் காணும் அப்படின்ட்டு ஜங்குக்கோ வந்துட்டு எங்கே 2 பிரகஸ்பதி இருப்பாங்களே அவனுங்க 2 பேத்தையும் காணோம் எங்கே போனானுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே கதவட்டை மாறும் திறந்துக்கிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு உள்ளே வரானுங்க. அதுலேயும் ஜிமினை வந்து கழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஆட்டுக்கடை பலி கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு வர ஜிமினும் அவனுங்க கிட்ட திணறிக்கிட்டு உள்ளே வராரு. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு என்னடா எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னடா ரொம்ப ஆட்டமாக ஆண்ணியில் அவனை காப்பு வைக்க ரெடியாக இருக்கோண்டி அப்படி இப்படின்னு பேச நாடா பேச்செல்லாம் ஓவராக இருக்குது. ஓ அப்போ என்னை அடிக்க ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆமாடா வராறா எங்கள் தலை அதே அவன்டா தருதலை அப்படின்னு ஜங்குக்கு ஆவலோட பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ளே சொல்கிறேன்னு பைக்கில் வருது அந்த தருதலை பைப்பில். ஸோ அதுவும் வந்துட்டு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு அப்படியே தான் பெரிய புழு ஊற்றி அப்படின்னு நினச்சி அப்படியே வந்துட்டு உள்ளே வருது. வந்தது மட்டும் இல்லாமல் அதுவும் வந்துட்டு ஓவர்சீனாக போடுது. அவன் வந்த மாசுக்கு எல்லோரும் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு வேறு கைதட்ட அவனுக்கும் அப்படியே ரொம்ப சர்க்கஸ் காட்டுறவன் கைதட்டும் போது உற்சாகம் அடையிற மாதிரி பயவில் உற்சாகமாய் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு யாருனே தெரியாமல் அப்படியே ஸ்டைலாக உட்காந்து அப்படியே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அவன்டாவ அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜங்குக்கு நீ தானே அந்த தரத்தில் வாத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கு நான் தான் அது அப்படின்னு வந்து நிற்க. ஸோ 2 பேத்துக்கும் அங்கே ஃபைட் நடக்குது. பட் ஜங்குக்கு வந்து அவனால் தொடக்கூட இல்லை. அவராக வந்துட்டு அப்படியே நகர்ந்து போகிறாரு. நான் அடிக்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு காமெடியான ஒரு ஃபைட்டாக தான் அவர் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவனை வந்துட்டு என்ன தான் பண்ணுறான் அவனோட கெத்தை எவ்வளோ தூரம் காட்டுறாங்கிற மாதிரி பார்க்க அவனுக்கும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து திருப்பி அடிக்காதனால பெரிய இதாகிடுச்சு. அப்படியே ஒரு ஓவராக சீனாக போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவரை இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ணி கீழே தள்ளி விடுறான். அந்த மனுஷன் சேஃபாக தான் லேண்ட் ஆகிறாரு. இருந்தாலும் மயக்கப்பட்ட மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே கிடக்க பார்த்தீங்கல்ல இனிமேல் நான் தான்டா இங்கே கிங்கு நீங்கள்லாம் இனிமேல் எங்கள் கேங்கில் சேர்ந்துக்க என்னமோ ஸ்கூலுக்கு ஆளுக்கு அட்மிஷன் போடுற மாதிரி. ஸோ தன்னை பற்றி பெரிய இதாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கிறிஸ்து பையன். இவனை பெரிய கெத்து அப்படின்னு நினச்சி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளி கை தட்ட அதை கூட சேர்ந்து நம்ம ஜங்குக்கும் இவ்வளோ நேரம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தவரும் ஆஹா ஓஹோன்னு சேர்ந்து அவரும் கை தட்ட இப்போ எவன்டா அவன் எக்ஸ்ட்ரா கை தட்டுறதுன்னு எல்லாம் தெரியும் பார்த்தா நம்ம ஜங்குக்கும் எழுந்து அடா யாரா நீங்களா கோமாளிங்களா அவனுக்கு அடிக்கவே தெரியல இதில் போய் அவனை போய் நீங்கள் வேற வந்துட்டு கெத்துன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்க யாரை பார்த்து அப்படின்னு திருப்பி அவன் ஓடி வரான். அடிங்க கொய்யால என்னையே நீ அடிச்சிடுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோ மறுபடியும் சொல்லட்டி பிடிச்சி அவனை சும்மா நெத்திலே சும்மா சப்புன்னு வைக்கிறாரு. நெத்தியில் அடித்ததுக்கே பயவில் சுருண்டு விழுகுது. ஏண்டா நெத்தியில் அடித்ததுக்கே விழுறான் இவன்லாம் அவங்க கேங் லீடரா இவனை நம்பி போய் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பேச அவனுங்களுக்கு மூஞ்சில் துப்புன மாதிரி இருக்குது. துப்புனா தொடச்சிக்கோங்கிற மாதிரி அவனுங்களாம் இன்னும் வந்து அவனையே வந்து இது பண்ணியிருக்க முதல்ல இதை உடைக்கணும் அப்படின்ட்டு அவனை மாசு கெத்துன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த எண்ணத்தை உடைச்சாலே இவனுங்க அடங்கிடுவானுங்கன்னு சும்மா அவனை நெத்திலேயே சும்மா சப்புன்னு அடித்து அவனை படுக்க வச்சு நெத்தியில் நட்டுன்னு ஒரு சுண்டு அப்படியே அவனும் வந்துட்டு அவர் மேலே அப்படியே கீழே விழுந்தவன்
உன்னை விட மாட்டேன், நீ யாருன்னு தெரியாமல் மேலே கை வச்சிட்ட, என் ஆளுங்க வராங்க. அது யாரா ஆளுங்க? இப்போ இவனுங்க சொன்னானுங்க இங்கே தலை வருதுன்னு, தலையை பார்த்தா அதுக்கடுத்து ஒரு வால் வருதுங்கிற, வரட்டும் எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவனை இழுத்துட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. கட் பண்ணால் இந்த பக்கம் நிதி அமைச்சரை வச்சு வந்துட்டு ஒரு டெபேட் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் வந்து அவர்கிட்ட வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த எதிர்கட்சிங்க இருக்கானுங்களா, அந்த தீய சக்தியோ வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு சும்மா வந்துட்டு லபன்னு வாதாடிட்டு இருக்கா. பட் நம்மளால் அசராமல் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு. ஜாயா வந்துட்டு அவர் சொல்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், இதே அந்த காலமாக இருந்திருந்தா அடிச்சிருந்தா யாரும் பெருசாக முடியும். ஏன்னா அப்போல்லாம் அப்படி தான் அடிச்சு தான் பெற்றவங்களே பிள்ளைங்களை வளர்த்தாங்க. அதனால் அவங்க அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. வாத்தியானா அடித்து திருத்தட்டோன்னு விட்டுருப்பாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டம் அப்படி இல்லை. அதுலேயும் இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரீல்ஸுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஓவராக ஆடுறதுனால யாராலையும் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியல. அதுவே இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் இது. அதனால் பசங்களாம் படிப்பை விட்டுட்டு தேவையில்லாத வேலையில் நிறைய ஈடுபடுறாங்க. அவங்கள திருத்தணும், நம்ம நாடு நல்லபடியாக இருக்கணும், அவங்க இளைஞர்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் பண்ணுறது சரிதாங்கிற மாதிரி அவர் தான் கருத்துலேருந்து ஒரு இம்மி கூட இது பண்ணாமல் அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் ஒன்றும் ஏனோ தானோன்னு யாரையோ ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணலை, நான் பண்ண டீம் வந்துட்டு சரியான பக்காவான ஆளுங்க, அதுலேயும் அந்த டீம் லீடர் வந்துட்டு மிலிட்ரியிலேருந்து நான் ஆள் போட்டிருக்கேன்னு சொல்ல இப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருங்கிறதே தெரியுது. கட் பண்ணால் இங்கே ஜங்குக்கோ வாங்கடா யார் வந்தாலும் நான் பொழந்து கட்டுறேங்கிற மாதிரி பாயில் அப்படியே வந்து நிற்க சும்மா அப்படியே வந்துட்டு பைக்கில் ஒரு 50-60 பைக் பக்கம் வருது. அதில் அவ்வளோ பேர் இருக்கானுங்க. சும்மா எல்லாம் திப்புன்னு இறங்க அப்படியே ஜங்குக்கோ அசால்ட்டாக அப்படியே ஸ்லீவை தூக்கிக்கிட்டு, சரி இதில் யார் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் பார்த்து பக்குவமாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ செய்முறை செய்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனுங்களும் வந்துட்டு எவனும் கை தூக்கலை. அப்போ எல்லாமே வந்துட்டு பரதேசி பசங்க தான். சரி அப்போ நான் வெளுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ அப்படியே சும்மா எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணுறாரு. உண்மையிலே இந்த கேட்ராமாவில் இந்த மனுஷன் செம்மையாக பண்ணியிருப்பார்ப்பா. எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் இந்த கேட்ராமா பார்க்கும்போது. நீங்களும் இந்த சீனை பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னால் சத்தியமாக இப்போ நான் சொல்லாமல் கூட என்னால் ஜங்குக்கோ இமேஜ் பண்ண முடியல. அந்த மனுஷன் தான் கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு. சும்மா செம்ம பிளாஸ்ட் பண்ணுவார். அந்த ஃபைட்டு அந்த ஒரு பயவில் வந்துச்சுன்னா தருதலை பக்கி அது பயந்து போய் ஒளிஞ்சிட்டு ஒரு பண்ணுற சண்டையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மனுஷனை சும்மா தெறிக்க விடுவார். சும்மா ஒவ்வொருத்தனையும் அப்படியே போட்டு வெளுத்தெடுத்து அதுலேயும் ஒருத்தனா அப்படியே கழுத்து அறுத்து அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஒருத்தனை அப்படியே நிலத்தில் வச்சு அமுத்துவார் பாரு. அப்படியே அந்த பேப்பர் ரோடி இருக்கான்ல, வந்தாலும் ஒருத்தன் கெத்தா அவனும் ஆடி போயிடுவான். இதை பார்த்து என்னடா நம்மளே பேப்பர் ரோடியை சுற்றிட்டு இருக்கோம், இந்த மனுஷன் என்னடா இந்த போல புழக்கிறான்ட்டு அவன் பயந்து. ஏன்னா அவருக்கு இந்த பசங்களை திருத்தணும்னா அவனுங்க கெத்துன்னு நினைக்கிறான், அவனுங்களை முதல் பொழக்கணும். அப்போ தான் அவனுங்களுக்கு பயம் வருங்கிறத அவர் கணிச்சு தான் போட்டு சாத்துன்னு அவரை இங்கே அடிக்கும் போது அங்கே இங்கே அடித்து அங்கே வலிக்கும்பாங்க. அந்த மாதிரி இப்போ தான் அந்த பசங்களுக்கு புரியுது. படிக்காமல் ரவுடிசம் பண்ணிவிட்டு நம்ம சும்மா வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு அலைஞ்சா நாளை பின்ன சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும், இல்லை நம்மளும் இந்த மாதிரி தான் அடி வாங்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு உடனே வந்துட்டு இந்த ஓனானும் பள்ளியும் அவனுங்க பேர் உண்மையில் வந்துட்டு இந்த ஓனான்னு சொல்ல அவன் பேர் வந்துட்டு பார்க்கு. ஸோ பள்ளிங்கிறவன் பேர் வந்து ரெண்டு பேருமே அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே கெஞ்சுறானுங்க ஜங்கு கிட்ட. சார் வேணாம் சார், நாங்கள் இனிமேல் ஒழுங்காக படித்து பொழைச்சிக்கிறோம் சார், எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க. நீங்கள் உணர்ந்தாலே போதும், அப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை யாருக்கிட்டன்னு நீங்களே அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அவ்வளோதான், அவனுங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவனுங்க புள்ளி பண்ணது கிம்ம தானே. டக்குன்னு திரும்ப நம்ம அப்பாவி கிம்மோ அப்படியே வந்துட்டு நிற்கிறான். அவன் காலை பிடிச்சி ரெண்டு பேரும் அப்படியே கதறானுங்க. டே கிம்மு தெரியாமல் நடிச்சிட்டோண்டா, தெரியாமல் பண்ணிட்டா, மன்னிச்சிடான்னு அவனுங்க கதற. கிம்முக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. அவனும் அப்படியே கதறான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் நடக்காதா, நிம்மதியாக படிக்க முடியாதா, நான் கஷ்டப்படுற ஃபேமிலிடா, நான் படிக்கணுங்கிறதுக்காக வந்தவன். அவனால் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிச்சிருப்பான். போட்டு படுத்தி எடுத்துருப்பானுங்க படிக்க விடாமல். இப்போ அவன் கனவெல்லாம் நினைவாக்க போது அவனால் படிக்க போக முடியும் அப்படின்னு நினைக்கும் போதே அவனால் சந்தோஷம் தாங்கலை. அதில் அப்படியே கதறி அழுதுட்ருக்கான் அவனும். ஸோ இப்போ ஜங்குக்கோ அப்படியே எல்லாத்தையும் பார்த்து, இங்கே பாருங்கள், உங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், படிக்க பிடிக்கலனா மூடிக்கிட்டு பெட்டியை கட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு படிக்கிறவனையும் சேர்த்து ஏன்டா கெடுக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணால் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவனுங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுங்களோட லைஃப்பில் முக்கியம்டா. ஸோ கஷ்டப்படுறவனுங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க விடுங்கடா, அவனுங்க படிப்பையும் சேர்த்து கெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண படிப்போட முக்கியத்துவத்தை இப்போ தான் அவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க. ஸோ தான் கெத்துன்னு தெரிஞ்சுட்டு இருந்தால் அந்த ரவுடி குரூப்பை எல்லாத்தையும் கும்பலோட அப்படியே அள்ளிட்டு போகுது போலீஸு. ஸோ இந்த பசங்களாம் கூட்டி போய் டேட்டோ போட்டுட்டுலாம் அலைஞ்சிட்டு இருந்தானே புள்ளிங்கோ மாதிரி அவனுங்களெல்லாம் பிடிச்சி தலையெல்லாம் வந்து வாரி விட்டு உடம்புல உள்ள டேட்டோ ஃபுல்லாக அழைச்சி விட்டு ஒழுங்கு மாதிரி யாரையாக மூடிக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேலே கீழெல்லாம் அடக்கிட்டு இருங்கன்னு அவனுங்களெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக படிக்க வைக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி இப்போ இந்த பசங்க ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து நம்ம ஆள் கிளம்பிடுறாரு. ஸோ டாட்டா பை காமிச்சிட்டு இப்படியே கட் பண்ணால் இங்கே ஜாய் தான்.
இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஸ்கூலாக கிளியர் ஆகிட்டு இருக்குது. இனிமேவும் இந்த சேவை தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை முடிச்சுட்டு அவர் வந்து கேபினுக்கு வர நம்ம ஜிமினோ கொடுக்கணும் இந்த சார் நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்காக எனக்கு கொடுத்த பணத்தை விட நிறைய என் கைகாக செலவாயிடுச்சு சார், அதெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, ஆமாம் சார் அவனுங்க என் ஷூவை பிடிங்கிட்டானுங்க, அதுக்கப்புறம் அந்த அடிக்க வந்த பையனுக்கு என் கை காசை தான் சார் கொடுத்தேன், அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கிரெடிட் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஜங்குக்கோ யார் சாமி இதுக்கெல்லாம் கணக்கு வச்சு காசு கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கேன். யோ என் காசு எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிமினோ வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேத்தையும் பார்த்துட்ருக்கேன். கட் பண்ணால் இங்கே அந்த தீய சக்திங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ஜங்குக் யார், இவர் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு முன்னாடி எடுத்தது. அதில் நம்ம ஜங்குக்கும் ஜாயும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வந்துட்டு அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் லவ் பண்ணி ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, ஒரு டீச்சர் தான். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே அவர் கூட பேசிட்டு நடந்து வரும்போது அங்கே ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்க. அவங்க ஒய்ஃப், அதாவது உங்களுக்கு தான் கோவம் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே கோவப்பட்டு அந்த பசங்களை வந்துட்டு மிரட்ட போகிறீங்க. அப்போ ஜங்கு கைப்பிடிச்சு, இந்த வயசில் இப்படி தாண்டி இருப்பாங்க விடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஹலோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, நான் ஒரு டீச்சர், என்னை பார்த்து தான் அந்த பசங்க பயப்படணும், அவங்கள பார்த்து நான் பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, நல்ல தலைமுறை வளரணும்னா நம்ம அப்போ அவனுங்க சின்ன வயசுலேயே செய்கிற தப்பை தட்டி கேட்கணும். அதுவும் ஒரு டீச்சராக நான் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனுங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவனுங்களை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதனால் உனக்கு ஏதாவதுண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏன் மிலிட்ரி ஆஃபீஸர் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படி நீங்கள் கேட்க, அவனோ ஐயோ எஸ் மேடம் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணடிச்சு சிரிக்கிறாரு. ஸோ அப்போ தெரியல எந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஸோ அந்த மனுஷனும் உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு போயிட்டு வர அப்படின்னு உங்களை விட்டுட்டு உங்கள் ஃபோரியரில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. ஸோ கட் பண்ணால் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பால, கத்திரிக்கோலை வச்சு ஒரு பையன் ஒருத்தவங்களை டீச்சரே குத்திருப்பான் அப்படின்னு, அந்த பையன் தான் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த பையன் குத்துனது வேறு யாரும் இல்லை, உங்களை தான். ஸோ அந்த கேஸ் கொலை வெறியில் ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கான். இதோட இந்த என்ன சொல்கிறது, இந்த சீரியஸை நான் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணேன்னா இது ஒரு நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இது பெரிய சீரியஸ், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஸோ த்ரோ அவுட் பண்ண முடியல, அடுத்தடுத்ததாக கரெக்டாக போட்டுடுறேன். இது வரைக்கும் போட்டது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் அப்புறம் லைக்கு வியூலாம் போகிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து பண்ணுவேன். டைம் வேஸ்ட் பண்ணி நான் உட்காந்து ஒவ்வொன்றும் பண்ணுறேன். பட் அதுக்கான ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேடா, பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலாடி போடுவேன், சும்மா சொன்னேன். ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்த எபிசோட் சீக்கிரமே போட்டுறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.